I am Manish from Alice Blue. ஸோ வெல்கம் பேக் டு அவர் லைவ் செஷன். இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்டோட நம்ம வந்து செஷன் எடுத்துக்க போறோம். அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி, செஷன் இது பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்மால் ஒரு டிஸ்க்ளைமர் இருக்கு. அந்த டிஸ்க்ளைமர் மட்டும் பார்த்துக்கலாம். இந்த செஷன் வந்து இந்த செஷன் பியூர்லி ஃபார் எஜுகேஷனுக்காகவும் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காகவும் மட்டும்தான். இங்க நம்ம பேசக்கூடிய ஸ்டாக்ஸா இருக்கலாம், ஸ்கிரிப்ஸா இருக்கலாம், ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரைசஸா இருக்கலாம், எல்லாமே பியூர்லி அஸ் அன் எக்ஸாம்பிள் மட்டும்தான். எந்த வகையிலையும் இந்த செஷன் வந்து அட்வைசரியோ ரெக்கமெண்டேஷன் பர்பஸோ கிடையாது. ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம செஷன்ல இணைஞ்சிருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இஸ் அ வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட். ரொம்ப ஒரு 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். ஆல்மோஸ்ட் வந்து இவர் தான் வந்து மிஸ்டர் தாமோதரன் சார் தான் நம்ம கூட செஷன்ல இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறார். வெல்கம் சார். ஹாய் ப்ரோ. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சார், இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வித் ஸ்விங் ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸ், கரெக்ட்டுங்களா? ஆமா, சிம்பிளா ஸ்விங் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிஃபோர் தட், உங்களோட மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எவ்வளவு நாளா நீங்க வந்து மார்க்கெட்ல இருக்கீங்க? என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மார்க்கெட்ல பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒன்று நம்மளோட ஆடியன்ஸ்க்கு ஷேர் பண்ண முடியுமா? நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் 2008 வந்து ட்ரேடிங்க்கு வந்தேன் ப்ரோ. நான் ஆக்சுவலாக ஃபினான்ஷியல் மார்க்கெட் கிடையாது, பியூர்லி இன்ஜினியரிங். ஸோ மெக்கானிக்கல் பண்ணியிருந்தேன், எம்இ ஏரோ பண்ணிட்டு ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஏரோநாட்டிக்கல் கம்பெனியில். ஸோ அப்போ என்னோட கொலீக்ஸ்லாம் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி டைவர்ட் ஆகி, இனிஷியலாக 2008 அந்த அந்த பூம் வந்துச்சு பார்த்தீங்களா, 7 அந்த டைம்ல வந்தேன். அப்புறம் 8 வந்து கொஞ்சம் மாட்டினேன். அப்போ வந்து வெறும் கேஷ் மார்க்கெட் தான் இருந்துச்சு. இனிஷியலாக லாஸ் பண்ணேன், ஆஸ் எவ்ரிபடிஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி லாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து 2009-10 வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக எடுத்துன்னு போகணும், ஏன்னா நம்ம ஸ்டடீஸ் கொஞ்சம் நல்லாவே பண்ணுவோம். இது வந்து வெறும் இது கேம்லிங்லாம் கிடையாது, இது ஜஸ்ட் நம்பர் கேமு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கின்னு தேட ஆரம்பித்தேன். ஸோ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் அதோ வந்து மேக்ஸில் நிறைய கிளாக் பண்ணியிருந்தாலும் இதுக்கு வந்து மேக்ஸ் அந்த அளவுக்கு தேவையில்லை. ஸோ 10th படிக்கிற அளவுக்கு மேக்ஸ் இருந்தாலே போதும். ஸோ மார்க்கெட்டை புரிஞ்சிக்கணும்னா மீன், மீடியன், மோடு, ஆவரேஜ், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும். மிச்சப்படி ஒன்றும் பெரிய என்ஹான்ஸ்ட்லாம் தேவையில்லை அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறம் பொறுமையாக இப்போ ஒரு ஸ்டாக்னாலும் எங்கே வாங்கணும், ஸோ சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சப்போர்ட் உடையும், ஸோ ஏன் உடையுது அப்படின்றப்ப அப்போ லாங் டேர்மில் வந்து கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ மந்த்லியில் வந்து சப்போர்ட் இருக்குது, ஸோ டெய்லியில் வந்து சப்போர்ட் இருந்தாலும் மந்த்லியிலேருந்து உடனே அடுத்த லெவல்லேருந்து பிரேக் ஆச்சு. நம்ம வந்து ஒரு பேர் வச்சிருவோம்ல, ஆப்ரேட்டரு, நம்ம தெரியாததுக்கு வந்து ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அதே மாதிரி தான் நான் கிராக் பண்ண ட்ரை பண்ணேன். ஏன் அந்த மாதிரி ஃபெயில் ஆகுது? அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, பேப்பர் ட்ரேட் பண்ண மாட்டேன், அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாக்காச்சும் வாங்கி வைப்பேன். ஏன்னா அப்போ தான் நம்ம தூக்கம் போவோம். நீங்கள் சும்மா ஒரே ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஒரே ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சாலும் அது ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா நைட்லாம் தூக்கம் போயிட்டு எங்கேயோ தேடுவோம். நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணீங்கன்னா 4 நாள் கழிச்சு பார்ப்போம், ஓகே நான் எமோஷன்ஸ் இருக்காதுல்ல அப்படின்றதுனால நான் அந்த ஒன்றும் ஒரு ஸ்டாக்காக கூட வாங்க ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சது, ஸோ என்ன யூஸ் பண்ணோம், என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன். அப்போ வந்து ரொம்ப சிம்பிள் கான்செப்டே வந்து எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் ஆன மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது. ஸோ அப்புறமா தான் ஆப்ஷன்ஸ் உள்ள வரலாம், ஏன்னா அப்போ டெரிவேட்டிவ்ஸ் தேவைப்படுது. டெரிவேட்டிவ்ஸ்னால நானும் கொஞ்சம் மேக்ஸ் அப்படின்றதுனால அங்கேயும் ஒன்றும் இல்லை, அந்த மல்டிப்ளிகேஷன் தான், வேற ஒன்றும் இல்லை, பெரிய ஹையர் எண்ட்லாம் இல்லை. ஸோ இவ்வளோ லாட் இருந்தால் இவ்வளோ ரிஸ்க் வரும், அந்த எங்கே ரிஸ்க் கட் பண்ணும் அப்படின்ற ஒரு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் புரிஞ்சதுன்னா போதும், ஆப்வியஸாக டெரிவேட்டிவ்ஸும் நல்லா இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 months தான் ஆக்சுவலாக நான் ஆப்ஷன் பையிங்கில் இருந்தேன், ஃபியூச்சரில் இருந்தேன், ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பையிங் உள்ளே வந்தேன். அப்புறம் சரி பையிங் நல்லா இருக்கே, லிவரேஜ் இருக்கா மாதிரியே சொல்லி ட்ரேட் பண்ணேன். அப்புறம் வந்து அதோட டைனமிக்ஸ் புரிஞ்சதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 2010 வந்து ஐ ஸ்டார்டட் செல்லிங் தான். ஏன்னா பை பண்ணால் காசு வராதுன்றதுனால இனிஷியலாக செல் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஆகிட்டோன்னா செல் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 2-3 தடவை அக்கௌண்ட்லாம் ப்ளோ ஆச்சு. 10 ரூபாய்க்கு செல் பண்ணுவேன், 100 ரூபாய் வரைக்கும் வச்சு ஃபயர் ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்புறமா தான் கொஞ்சம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன். பட் லாஸ் இல்லாமல் யாராலையுமே கற்றுக்க முடியாது. என்னன்னா அந்த லாஸை சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டோட டைனமிக்ஸ்க்கும் நம்மளோட ஸ்டைலுக்கும் நம்ம அடாப்ட் ஆகிட்டோம்னா சீக்கிரமாக ப்ராஃபிட்டபிளாக இல்லை அப்படின்றது தான் நான் கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் வந்து 2014-15 வந்து நான் ட்ரைனிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நானே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஐ வாஸ் அன் ஏபி ஆல்சோ. அப்புறம் 2019 வந்து நான் ஒரு ஸ்டேஜ் வச்சிருந்தேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸு அவங்கெல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து இவ்வளோ ரேஞ்ச் வந்தோடனே நம்ம ஃபுல் டைமாக டெடிகேட்டாக போயிடலாம் அப்படின்னு 2019 தான் ஐ லெஃப்ட் மை ஜாப். ஸோ அங்கே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாகவே ட்ரேட் பண்ணாரு.
ஆமா 2019ல இருந்து. ஆமா ஆமா ரைட் சார். இப்போ நம்ம டைரக்டா ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போயிருவோம். சோ சரி. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம பில்ட் பண்ணியிருக்கிறோம், என்ன மாதிரியான எட்ஜ் இருக்குங்கிறத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? ஷூர் ப்ரோ. ஸோ ஷூர் சார். என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாமா? யா பண்ணிக்கலாம். கோர்ஸ் அக்சஸ் கொடுத்துட்டேன். ஒரு நிமிஷம் நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா ப்ரோ? விசிபிளா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இதுதான். ஸோ இது ஆல் அபவுட் மீ. அது ஓகே. இப்போ செகண்ட் இதுவும் உங்களுக்கு நிறைய பேருக்கு எல்லாருமே தெரியும். ஸோ 15 இயர்ஸாக இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நான் பேசிக்காக என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, என்னதான் நம்ம நிறைய படிச்சிருந்தாலும் வித் காமன் சென்ஸ் வி கேன் அவுட் பர்ஃபார்ம் யாராக இருந்தாலும் அப்படின்றது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதனால மெத்தட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளிஸ்டிக் அப்ரோச்சாக வச்சுருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம வந்து ட்ரெண்ட் ஃபாலோயிங் தான். ஏன்னா இப்போ நம்ம ஆப்ஷன் பையிங்காக இருந்தாலும் சரி, செல்லிங்காக இருந்தாலும் சரி, ஜென்ரல் சேயிங் 30% ஆஃப் த டைம் தான் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகும். மீதி 70% ஆஃப் த டைம் வந்து மார்க்கெட் வந்து எந்த ஒரு டைரக்ஷனும் இல்லாமல் ரைட் ஒரு மாதிரி Sideways. கன்சால்டேட் ஆகும் அப்படின்றது தான் டேட்டா சொல்லுது. அகைன் நான் எந்த விரும்பினாலும் ஒன்று சிம்பிளிசிட்டியாக பார்ப்பேன், இன்னொன்று வந்து பேக்டு பை டேட்டாவாக இருக்கணும், எனக்கு லாஜிக் கனெக்டாக இருந்தால் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இப்போ இதில் வந்து இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கில் வந்து ப்ரூவன் டேட்டா. நீங்கள் சார்ட் எடுத்து பார்த்தாலும் 30% ஆஃப் த டைம் தான் ட்ரெண்டிங்காக இருக்கும். மீதி 70% ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே போகிறனே தெரியாமல் ஒரு மாதிரி ஜிக்ஸாக் நேச்சரில் தான் இருக்கும் மார்க்கெட்டு. ஸோ அதை நம்ம மெட்டலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த ட்ரெண்டு எப்படி வந்து புரியணும், எங்கே வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து அப்படியே ப்ரைஸ் கூடயே போவாங்க, நிறைய பேர் வந்து இஎம்ஐ வச்சு பண்ணுவாங்க, நிறைய பேர் சில இண்டிகேட்டர்ஸ் வச்சு பண்ணுவாங்க. நான் அகைன் கமிங் பேக் டு டோ தியரி தான். டோ தியரினா ஒன்றும் சிம்பிளாக இல்லை. ஒரு எப்படி எடுத்துக்கலாம்னா, நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ நான் என்னோட ஸ்க்ரீன்லேயே வரைகிறேன், ஒரு படி மாதிரி வச்சுப்போம். ரைட். இப்போ Okay. நான் இங்கே இருக்கேன், இல்லை ஒரு ஆள் இங்கே இருக்காரு. ரைட். அவர் நடந்து மேலே ஏறிட்டே இருக்காரு. ஸோ ஏறி போயின்னே இருக்கிறப்போ என்ன ஆக போகுதுன்னா, நீங்கள் இங்கேருந்து பார்க்குறீங்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்விங் பாயிண்ட்ஸ் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிப்பேன். ஸோ இப்போ அவர் Okay. இங்கேருந்து இங்கே போயிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் இந்த ஸ்விங்லேருந்து பார்க்குறீங்க. ரைட். அவர் போயிட்டாரு, நான் இங்கேருந்து வேடிக்கை பார்க்குறேன். அப்போ அவர் நான் என்ன சொல்லுவேன்னா மார்க்கெட் மேலே போகிறாரு, இவருக்கு வந்து மார்க்கெட்னு பேர் வச்சுக்கிறேன். அப்போ என்னன்னா மேலே போகிறாரு. ப்ரொவைடட் எப்போ Okay. அவர் கீழே வருவாருன்னு சொன்னோன்னா, நான் இங்கே இருக்கேன் கரெக்டுங்களா, என் கண் இங்கே இருக்கு. ரைட். எனக்கு கீழே இறங்கி போனால் மட்டும்தான் நான் அவர் வந்து இல்லைங்க அவர் இப்போ தான் கீழே இறங்குறாருன்னு அப்படின்றத நான் சொல்லுவேன். அது வரைக்கும் ரைட். இப்போ இது ஒரு மாடின்னு எடுத்துங்களேன், நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் நிற்கிறேன், அவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டாரு, அவர் திரும்பி செகண்ட் ஃப்ளோர் போயிட்டாரு. நான் என்ன பண்ணுறேன், ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நின்றுக்கிறேன். நான் அங்கேருந்து பார்க்குறேன், அவர் எங்கே இருக்காருன்னா ஆமாம் மேலே தான் இருக்காரு. தேர்ட் ஃப்ளோர் போயிட்டாருன்னா மேலே தான் இருக்காரு. எப்போ அவர் கீழே வருவார், என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து என்னை தாண்டி கீழே போனால் தான் கீழே வருவார். Yeah. ரைட். இதை தான் வந்து டோ Correct. தியரி வந்து ஹையர் லோன்ற கான்செப்ட்ல சொல்லுது. பட் நான் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் இல்லாததுனால நான் சும்மா ஒரு சிம்பிளா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் நான் புரிஞ்சுக்கினேன் மார்க்கெட்டை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த 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 படிக்கட்டு இல்லைன்னா இந்த மாடி அப்படின்றதெல்லாம் நீங்க ஸ்விங் பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். Okay sir. அப்போ அவர் 2வது மாடியில இருந்து எங்கேயோ இருக்காரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா 1வது மாடியில இருந்து நீங்க அவரை பார்த்தா போதும். ரைட். அவர் 3வது மாடி போயிட்டாருன்னா திரும்பி நீங்க 2வது மாடியில இருந்து பார்த்தா போதும். Okay ஸோ sir. அப்படியே நீங்க ட்ராக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மேலே போதா கீழே வருதா அப்படின்றது தெரியும். இப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன ஆயிடும்னா, இப்போ இங்கே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் நடுவுலயே தான் இருக்கும் மார்க்கெட். இப்போ கேட்டிங்கன்னா கீழே வந்துச்சா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இல்லை அங்கேயே நிற்கிறாரு, இன்னும் கீழே வரல, என்னை தாண்டி கீழே போனால் தான் நான் டேர்ன் டவுனு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி கான்செப்ட்ல வந்து ஒரு சிம்பிளா அதுதான் நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்னு மீன் பண்றேன். அப்போ நீங்க ஜஸ்ட் சார்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், சிம்பிளாவே ஒரு சார்ட் எடுத்துக்கலாம். ஒரு சார்ட் எடுத்து இப்படி போடுறோம். ரைட். ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஹை லோலாம் மார்க் பண்ணுவாங்க. ஸ்விங் பாயிண்ட்ஸ். சரியா? இதே கால் இட் ஸ்விங் பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து மேல இருந்தா ஹைன்னு மார்க் பண்ணுவாங்க, கீழே இருந்தா லோன் மார்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது ஹையர் ஹை, இது வந்து ஹையர் லோ. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்ரலா இந்த மாதிரி ஹையர் ஹை ஹையர் லோன்ற பேட்டர்ன்ல, அதாவது நம்மளுக்கு கொஞ்சம் புலப்படாத ஒரு விஷயத்த வந்து சொல்லி அதை ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. பட் நான் என்ன சிம்பிளா சொல்றேன்னா, நீங்க ஸ்விங் மார்க் பண்ணீங்க அதே தான், ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி படினே வச்சிங்க. அன்லஸ் அண்ட் அன்டில் மார்க்கெட் இதுக்கு கீழே போகாத வரைக்கும் செல்லே கிடையாது. ஓகே. ஸோ இப்போ திரும்பி இங்கே மேலே போயிடுச்சு, அப்போ இங்கேருந்து திரும்பி போகுதுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்பி இந்த இடத்துல நின்றுக்கலாம், இங்கேருந்து மட்டும் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா போதும். ஸோ எப்போ செல் வரும், இங்கேருந்து கீழே போனால் மட்டும்தான், இந்த லெவலுக்கு கீழே போனால் மட்டும்தான் நான் வந்து அவர் கீழே போகிறாரு அப்படின்றதே நான் சொல்ல போகிறேன். இல்லைன்னா அது வரைக்கும் என்னன்னா மார்க்கெட் மேலே தான் இருக்கு, மேலே தான் இருக்கு. ஸோ இங்கே நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, மேலே போதா கீழே வருதான்றது தான் இங்கே ப்ராப்ளமாகவே இருக்கும். சார் எடுத்தோடனே பையா செல்லா சார், மேலே போகுமா கீழே வந்துருமா, ஒரு கான்டெக்ட் தெரியாமல் நீங்கள் எதாவது பிக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும்ன்றதுனால இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போ நான் சொல்ல போகிறது. ரைட். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து சிம்பிளாக ட்ரெண்ட் எடுத்துக்கலாமே. இப்போ ட்ரெண்டுன்ற பட்சத்தில்
நான் என்னோட ஒரு சார்ட்டை மட்டும் புல் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து மேஜராக என்ன தேவை அப்படின்னா ஸ்விங் பாயிண்ட்ஸு. ஸ்விங் பாயிண்ட்ஸ்ன்றது எப்படி எடுத்துக்கலாம்னா அந்த படி அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு மாடி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மாடியில் இருக்கா, செகண்ட் மாடியில் இருக்கா, நீங்கள் வந்து எப்பவுமே ஒரு ஹெட்டு பேக்லேருந்து ஃபாலோ பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம ஃபாலோ தான் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டெப் பேக்லேருந்து பண்ணாலும் போதும். இப்போ மார்க்கெட் வந்து கீழே இறங்கி வருதுனால அதே மாதிரி தான். அது 5வது மாடிலேருந்து 4வது மாடி வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், 5வது மாடிலேருந்து வேடிக்கை பார்த்தா போதும். ஃபர்தர் 4வது மாடிலேருந்து மேலே போச்சுன்னா மட்டும்தான் ஓகே, டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது இப்போ மேலே என்னை தாண்டி மேலே போச்சு அப்படின்றத வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு ஸ்விங் பாயிண்ட்ஸ் அதை தான் வந்து இந்த ஹையர் லோன்ற கான்செப்ட் வந்து நான் ரொம்ப சிம்பிளான டேர்மில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரெண்டிங்கா நான் ட்ரெண்டிங்கா அப்படின்றது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நிற்குது, 3rd ஃப்ளோர் போயிடுச்சு, ரைட். அதுக்கப்புறம் வந்து அது எங்கே போகுதுன்னே தெரில, உங்களுக்கும் மார்க்கெட்டோட பவுண்டரிக்கும் நடுவில் வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அது நான் ட்ரெண்டிங்னு வச்சுக்கலாம். அது அந்த பக்கமும் போக மாட்டேங்குது, பழையதை தாண்டியும் போக மாட்டேங்குது. அதோட பீக்கும் இருக்கு. அதாவது அது 2வது மாடி வரைக்கும் போயிருக்கு. நீங்க வந்து 4வது மாடியில இருக்கீங்க. அது 3க்கும் 2க்குமே ஆசிலேட் ஆகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ரொம்ப நேரமா அங்கேயே சுத்தின்னு இருக்குதுன்றது நீங்க நான் ட்ரெண்டிங்னு எடுத்துக்கலாம். என்னடா அது நம்மள போகவும் விட மாட்டேங்குது, நம்மள வரவும் விட மாட்டேங்குது அப்படின்றது தான் மார்க்கெட்டோட அந்த சிம்பிளர் டேர்ம்ஸ். இப்போ இதுக்கு வந்து என்ன டேர்ம்ஸ்லாம் வேணும் அப்படின்னா, பேசிக்கா மார்க்கெட் எப்படி இருக்கும், நீங்க ஜிக்ஸாகா பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? ஆமா. நம்ம சொல்ற மாதிரி படியா தெரியாது. பட் அதுக்கு ஒரே ஒரு சிம்பிளா ஹை லோ மார்க் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டூல்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு தேவை வந்து அந்த மாதிரி லைன்ஸ் மட்டும். இப்போ இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஜஸ்ட் ஒரு லைனா மார்க் பண்றேன்னா எப்படி மார்க் பண்ணுவேன், இப்படி மார்க் பண்ணலாம். கரெக்டா? கரெக்ட். இவ்வளோ பெரிய ஜிக்ஸாக்க ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ற படி மாதிரி கணக்கு பண்ணீங்கன்னா இவ்வளோ தான் வரும். கண்டிப்பா. இதுக்கு நம்மளும் போட தேவையில்ல. இதுக்கு ஜென்ரலாகவே இண்டிகேட்டர்ஸே இருக்கு. அதையே நான் ஜஸ்ட் புல் பண்ணி காமிக்கிறேன், நீங்க பாருங்க. ஓகே. இப்போ நான் பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். நான் ட்ரெண்ட் வந்து எந்த ட்ரெண்ட் வேணா வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் லோ டைம் ஃப்ரேம் அதுவும் என்ன வேணா வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து இண்டிகேட்டர்லாம் தூக்கிடுறேன். இண்டிகேட்டர் சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு 1 hour சார்ட்டில் வந்து மார்க்கெட்டை பாருங்களேன். ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்டர்பன்ஸையும் தூக்கி, ஸோ நீங்கள் சாதாரணமாக பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம், இப்படி இருக்குது மார்க்கெட்டு, ரைட். ஓகே. நடுவில் இருக்கிற பெர்டர்பேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இப்போ இதே தான், இதை வந்து ஸ்விங்காக வச்சிருக்குது. ஸோ ஒன் ஹவர்லேயே, ரைட், 1 hourலேயே இப்போ இது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். 1 hourலேயே கடைசியாக வந்து எங்கே ஸ்விங்கு பிரேக் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜஸ்ட்டு நான் இங்கே இருக்கேன்னு வச்சுக்கலாம், இந்த படியில், சரி, இந்த படியிலேருந்து பார்க்குறேன், மார்க்கெட் வந்து கீழே போயிட்டுருக்கு, ரைட்டா. அதுக்கப்புறம் கீழே போயிடுச்சு, இந்த படியில் வந்து நின்ட்டேன். அதுக்கப்புறமும் கீழே போயிடுச்சு, இங்கே வந்து நின்ட்டேன், ரைட்டா. ரைட். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, என்னை தாண்டி மேலே போயிடுச்சு மார்க்கெட்டு. ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணுறது, மேலேன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மேலே போயிடுச்சா, நான் என்ன பண்ணோம், இறங்கி வந்து இந்த ஸ்விங்கில் உட்காந்துச்சிங்கன்னா போதும். இந்த படியிலேருந்து மார்க்கெட் மேலே போதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கேருந்து வந்துச்சு, ரைட், இங்கேருந்து வந்துச்சு, திரும்பியும் மேலே போச்சு. இப்போ என்ன பண்ணோம், இங்கேருந்து வேடிக்கை பார்த்தா போதும். கரெக்டா? கரெக்ட். ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் உங்கள் சிஸ்டம் எப்படி இருக்கணும், பேசிக்காக நல்ல சிஸ்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ ட்ரேடராக நிறைய ட்ரேட்ஸே பண்ணக்கூடாது. சரியா? ஒன்று காஸ்டிங் நிறைய வரும், இன்னொன்று வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய வரும்ன்றதுனால நான் ஜென்ரலாக, நான் அதோ ஃபுல் டைம் ட்ரேடராக இருந்தாலும் நான் வந்து முழுக்க பொசிஷனல் ட்ரேடிங் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ உட்காந்துக்கிட்டு பொறுமையாக காசு பண்ணணும். அதே மாதிரி சிக்னல்ஸும் வந்து எனக்கு நிறைய வரக்கூடாது. அதாவது மாறி மாறி ஒரு இப்போ காலையில் ஒரு பை வந்துச்சு, சாயந்தரம் ஒரு செல் வந்துச்சு, அதுக்குள்ளே பார்த்தா நாளைக்கு காலையில் இன்னொரு பை வந்துச்சு, அப்படின்றதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கே நிறைய குழப்பம் வரும்ன்றதுனால. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்போ இந்த 1 hourலேயே பார்த்தீங்கன்னா கடைசியாக தெரியும். நீங்கள் இதே செல்லு பாருங்களேன், லாஸ்ட்டாக செல் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்திருக்கும். அதே கான்செப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்துச்சு, இப்படி வந்துச்சு, ரைட், இந்த இடத்துல செல் ஆச்சு, அதுக்கப்புறமா திரும்பி பை ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செல் ஆயிருக்கும். இங்கேருந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, ரைட், பெரிய மூவ் எதுனாலும் பெரிய மூவ் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். சின்னதாக தப்பானாலும் சின்னதாக தான் இருக்கும். இதுக்கு ரிஸ்கோட ரிவார்டு வந்து பெருசாகவே இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆஸ் எ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் சரி, இல்லை பொசிஷன் சைசிங் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலும், நம்ம 10 ட்ரேடு பண்ணி அதில் 4 ட்ரேடு பாஸ் ஆனாலும் ஸ்டில் வி கேன் கம் அவுட் அஸ் நெட்டு ப்ராஃபிட்டபுளாக வரலாம். ஸோ அந்த மாதிரி சிஸ்டத்தை தான் நம்ம பிலீவ் பண்ணும். ஸோ நான் முழுக்க ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது தான். இப்போ நிறைய பேருக்கு என்ன வரேன்னா, சார் இது நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் சார், ஆனால் எனக்கு ஸ்டில் இந்த ஹையர் லோ கான்செப்ட்லாம் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டீச் பண்ணுறேன். அவங்களே சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லிட்டேன்னா, ஓகேங்க அதெல்லாம் விட்டுருங்க, சிம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன், அது மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. இந்த ஹையர் லோலாம் கூட விட்டுருங்க. சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ஆனால் நான் கொஞ்சம்
டிஃப்ரெண்டா பண்றேன். டிஃப்ரெண்டா இந்த சென்ஸ் நான் சொன்ன மாரி தான். ஒரு நல்ல சிஸ்டம் எப்படி இருக்கணும்னா, நான் இதான் சொல்லுவேன். ஒரு நல்ல சிஸ்டம்ன்றது இதான் நான் மீன் பண்ணுவேன். நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கணும். அப்புறம் மேஜர் ட்ரெண்டிங் மூவ்ஸ் எல்லாம் கரெக்டா கேப்சர் பண்ணிடணும். ஒரு 500 பாயிண்ட் மார்க்கெட் வந்து நிஃப்டி மேல போகுது அப்படின்னா, அட்லீஸ்ட் அதுல ஒரு 350 பாயிண்ட்ல இருந்து 400 பாயிண்ட் அந்த சிஸ்டம் வந்து கேப்சர் பண்ணிடணும். அதே மாதிரி ஓகே. விப்சாஸ்னா நீங்க லாங் எடுப்பீங்க, திரும்பி ஷார்ட் எடுப்பீங்க, திரும்பி லாங் எடுப்பீங்க, திரும்பி ஷார்ட் எடுப்பீங்க. ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா ரைட் ஒரு 2 ட்ரேடு 3 ட்ரேட் தான் வரணும். அதுலயே ஒரு விப்ஸா தான் வரும். அவ்வளவுதான். நீங்க ரொம்ப லோவர் டைம் ஃப்ரேம்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் சொன்ன மாதிரி காலையில லாங் எடுத்திருப்பீங்க. இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டே பாத்தீங்கன்னா தெரியும், ஆர்பிஐ பாலிசிக்காக மார்க்கெட் நல்லா மேல போச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பேசிட்டு முடிச்ச உடனே டப்புன்னு கீழே வச்சுது. திரும்பி கீழ அங்கிருந்து வந்துச்சு. பாத்தீங்கன்னா சறுக்குன்னு மேல வச்சுது. அதுக்கப்புறம் மிட் ஆஃப் த டேல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கரெக்ட் ஆச்சு. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, சரி ஓகே ப்ராஃபிட் புக்கிங் வருது போல அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1:30 மணிக்கு மேல வந்து திரும்பவும் முடிஞ்சதுக்கு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. எடுத்துன்னு போய் மேல தூக்கி போய் வச்சுட்டாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி தூக்கி போய் மேல வச்சுட்டாங்க. நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா டோஜியா ஃபார்ம் ஆகுது. பட் ஆனா ஆஹா. க்ளோசிங் வந்து ஹைல ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இந்த 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 லோவர் டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்ணீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன் மட்டும் தான் மிஞ்சம். என்னடா இது காலையில பார்த்தோம் பை மாதிரி இருந்துச்சு, அப்புறம் பார்த்தோம் 2 ஹவர்ல செல்லு மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ நான் சொல்ற கான்செப்ட்ல வச்சு பாருங்க, அந்த செட்டப்பையும் சொல்லிடுறேன். ஸோ அப்பனா என்னன்னா, உங்களுக்கு நீங்க ட்ரேட் பண்றீங்கனாலும் அதே மாதிரி தான். சும்மா ஒரு 1 மினிட் சார்ட்டை பண்ணிட்டு அதுக்குள்ள 100 பாயிண்ட் போயிடுச்சுன்னா ஐயோ ட்ரேட் போட முடியல அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஸோ நான் யூஸ் பண்றது வந்து மினிமமா 15 மினிட்ஸ் தான் நான் யூஸ் பண்றேன் ஜென்ரலா. இப்போ ஓகே. நான் இந்த சிம்பிளா சொல்லி தர போற சிஸ்டமும் வந்து அதான். இப்போ ஜஸ்ட் 15 மினிட்ஸ் ரைட். நான் சார்ட்டும் புல் பண்ணிக்கிறேன். இந்த சார்ட்டை ஃபுல் பண்ணிக்கலாம். நீங்க ஜஸ்ட் 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணீங்க. சூப்பர் ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்கும். அதுல ஒன்றும் வேண்டாம். நீங்க ஜஸ்ட் இதுல போயிட்டு 16, 8ன்னு மட்டும் வச்சுங்க. எல்லாரும் ஜென்ரலா 10, 2, 10, 3 அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன கான்சென்ட்ரேட் பண்றேன் அப்படின்னா, முன்னாடி இந்த ஒரு நல்ல சிஸ்டமா இருந்தா இப்ப பாருங்க, இது இந்த ஒரு டாட்டடும் ஒரு நாள் ரைட். இப்ப நீங்களே பாருங்க, கடைசியா ரைட் 17th அக்டோபர் டு இந்த நாள் மொத்தமே எத்தனை சிக்னல் வந்திருக்கு? ஸோ ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு. ஸோ இங்க செல் வந்திருக்கு ரைட். இங்க பை பண்ணிருப்பீங்க. பை பண்ணிருக்கோம். அதே மாதிரி இங்க அதோட அடுத்த செல் இங்க வந்திருக்கு, அதோட இங்க பை வந்திருக்கு. மொத்தமாவே இந்த கரெக்டா 2.5 மாசத்துலயே ஈவன் 15 மினிட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம் எஸ். ரைட். ரொம்ப ஹை டைம் ஃப்ரேம்னா இல்ல 15 மினிட்ஸ். ஏன்னா 15 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து மார்க்கெட் பார்க்கறது பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா, ஸோ வியூவே ஃபர்ஸ்ட் கிளாரிட்டியா இருக்கு. நீங்க இதை வச்சுக்கிட்டு நீங்க ஃபியூச்சர்ல பண்ணாலும் சரி, இல்ல கேஷ் மார்க்கெட்ல பண்ணாலும் சரி. ஸோ நம்ம ஃபர்தரா இப்போ அடுத்த பார்ட்ல வந்து நம்ம ஆப்ஷன்ஸ்ல எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிளா, ஏன்னா ஒரு கான்டெக்ஸ்டே இல்லாம ட்ரேட் பண்ண முடியாது. மார்க்கெட் மேல கண்டிப்பா. போகுமா கீழே வருமா எதுவுமே தெரியாம சும்மா நான் எடுத்தேன், ஒரு 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 இடத்துல ஃபியூச்சர் வாங்கினேன், ஒரு இடத்துல கால் செல் பண்றேன் அப்படின்லாம் மொட்டையா செல் பண்ண முடியாது. ஏதோ ஒன்று இருந்தாலும் நீங்க எப்படி சொல்லலாம்னா, கையில நான் என்னதான் கோடு போட நல்லா இருந்தாலும் ஒரு ஸ்கேலை வச்சு கோடு போட்டேன்னா அதோட இதுவே நல்லா இருக்கும். அந்த கான்டெக்ட் தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் எங்க போகுது அப்படின்றத நீங்க சொல்றது. இப்ப வெறும் இந்த கான்டெக்ட் மட்டும் வச்சுங்களேன். இப்ப இதுல வந்து நீங்க ஜென்ரலா இப்ப இந்த விப்சாஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் எடுத்துக்கலாம் நம்ம. இந்த ஓகே. விப்சான்றது இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். எஸ். Right? மல்டிபிள். அப்போ ஆமா, ஆமா மல்டிபிள். அந்த விப்சாலையும் நீங்க ஆப்ஷனை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணீங்கன்னா லாஸே இல்லாம வெளில வரதுக்கான விஷயமும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். பட் என்னன்னா நீங்க சிஸ்டமேட்டிக்கா பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணணும். இப்போ ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் டெய்லியில சூப்பர் ட்ரெண்டை போட்டுட்டு நல்லா வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனா டெய்லி வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா சூப்பர் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அது க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ நம்மளால ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 1 ஹவர்லாம் வெயிட் பண்ண முடியாது. திடீர்னு அடிச்சதுன்னு வச்சுங்களேன், நம்மளால வந்து அவ்வளோ வெயிட் பண்ணிலாம் எடுக்க முடியாது. ஸோ அதனால நான் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான சிஸ்டம் தான் வச்சிருக்கிறேன். ஸோ நீங்க இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு சிஸ்டம் ஃபார் டம்மீஸ்னே எடுத்துக்கலாம். எனக்கு ட்ரெண்டே தெரியாதவங்க வந்து ஜஸ்ட் 15 மினிட்ஸ்ல நீங்க நிஃப்டியா இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டியா இருந்தாலும் சரி, இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈவன் ஓகே. ஸ்டாக்குக்கும் இதையே பண்ணலாம். ஸோ புரியுது நீங்க சார். இப்போ இதுல வந்து நீங்க எடுக்கும். ஸோ பைன்றது எப்படின்னா, இப்போ இங்க பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஒருவேளை பை வந்திருக்கும். இங்க வந்து செல் வருதுன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல ஸோ ஃபெயில்டு சிக்னல் இருந்து ஆரம்பிக்கலாம். இங்க பை பண்றோம்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல பை பண்ணியிருப்போம். ஸோ நான் ஜென்ரலா என்ன சொல்லணும்னா 15 மினிட்ஸா, ஸோ நம்மளே வந்து லிட்டலா கொஞ்சம் வந்து ரத்தார்ஜிக்காக தான் இருப்போம், சோம்பேறியா தான் இருப்போம். ஸோ பை வந்துச்சா, பை வந்தோடனே அடுத்த 2 கேண்டில் நீங்க பை பண்ணீங்கன்னா கூட போதும். ஸோ ஓகே. நான் சொன்னது வந்து அக்ரெசிவா பண்ணணும்னு இல்ல. இனஃப் டைம் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப்னாலும் நான் ஜென்ரலா அதான் எடுத்துப்பேன். இப்போ என்ட்ரினாலும் ஹை போச்சுனாலும் 2 கேண்டில் தள்ளி தான் என்ட்ரியை வச்சுப்பேன் நான். தோ நான் உடனே வாங்கிட்டாலும் இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2 கேண்டிலா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பெட்டராக கச்சுது. இன்னும் மேலே போயிருந்தாலும் நான் 2 கேண்டில் வச்சுப்பேன். இங்கே பை எடுத்திருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸ்டாப் லாஸ் என்ன வைக்கணும், ஸ்விங் லோ வச்சுக்கணும். அவ்வளோதான். ஸ்விங் லோ. சூப்பர் ட்ரெண்ட் ஓகே. தெரிஞ்சா சூப்பர் ட்ரெண்ட் கூடயே போயிட வேண்டியதான். இல்லைன்னா நான் முன்னாடி சொன்ன கான்செப்ட் இதான், அது முன்னாடி போன கடைசி ரெஃபரன்ஸ் அங்கே நின்றுக்க வேண்டியதான். ரைட். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து ஆப்ஷனில் பை பண்ணாலும் சரி, இல்லை ஃபியூச்சரில் பை பண்ணாலும் சரி, இந்த ரிஸ்க் ரிவார்டு கரெக்டாக தெரிஞ்சு பொசிஷன் சைசிங் இப்போ இங்கே இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து 44,400 இருக்குன்னு வச்சுங்களேன் ரஃபா இந்த இடத்துல என்ட்ரி.
ஸ்டாப் லாஸ் வந்து 43,800. அப்படின்னா 600 பாயிண்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் ரிஸ்க். ஓகே. ரைட்டா? அட்லீஸ்ட் ரிஸ்க் ரிவார்டு வந்து நம்மளுக்கு ஒரு 1000 பாயிண்ட் வேணும். ஃபர்ஸ்ட் டார்கெட்டே ஒரு 1000 இருக்கணும் இவ்வளோ பெரிய ரிஸ்க்கு. அப்புறம் போக போக வந்து ரிஸ்க் கம்மி பண்ணிக்கலாம். பட் என்னன்னா இப்போ இந்த 600 பாயிண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்க? ஸோ இன்கேஸ் நீங்கள் 5 lakhs வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 5 lakhs வந்து 3 லாட் 4 லாட்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பார்த்துக்கணும்னா இப்போ நீங்கள் ஜஸ்ட் பேங்க் நிஃப்டியோட லாஸ் சைஸ் வந்து 15 எடுத்துங்க. 15 into 600னா எவ்வளோ வரப்போகுது லாஸ்? 15 into 600னா ஆல்மோஸ்ட் வந்து சார் 7,500 வரும். கரெக்ட்? 7,500 வரும். ஸோ அப்போனா என்ன பண்ணலாம், ஒரு லாட்டுக்கு ரைட் ஒரு லாட்டு ட்ரேட் பண்ணோம்னா 7,500 லாஸ் வரும். ஸோ இப்போ நீங்கள் 5 lakhல உங்களோட ரிஸ்க் அப்டேட் என்னதுன்னு டிசைட் பண்ணிட்டு, இல்லை ப்ரோ நான் வந்து எனக்கு ஒரு ட்ரேடுக்கு 1% இல்லை 2% தான் மேக்ஸ் என்னோட லாஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 5 lakhக்கு ஒரே ஒரு லாட் எடுத்தால் கூட போதும். ஈவன் ஃபியூச்சர்லேயே எடுத்தாலும். ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகிடும், நீங்கள் 1000 பாயிண்ட் பிடிச்சாலும் நீங்கள் வந்து ஒரு 10,000 பண்ணுவீங்க. ரைட்? 2% ஆஃப் டோட்டல் கேபிட்டல் ரிட்டர்ன் வந்துடும். ரிட்டர்ன் வந்துடும். ரைட். சரியா? என்ன கான்சென்ட்ரேஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னா நிறைய ட்ரேட்ஸ் பண்ணக்கூடாது. ஆவரேஜா, ஏன்னா இப்போ லிஸ்டட் கம்பெனிஸே எடுத்துங்களேன். லிஸ்டட் கம்பெனிஸே வந்து ப்ராஃபிட் பண்ற மார்ஜின் பார்த்தீங்கன்னா 16% 17% தான் மார்ஜின் ப்ராஃபிட் பண்ணுது. ரைட்டா? நம்ம வந்து நம்ம ஒன்றும் அவ்வளோ பெருசாக எதுவும் பண்ணுற போகிறது இல்லை. வெறும் கேபிட்டல் எடுத்துனோன்ட்டோம், ஏதோ கொஞ்சம் மார்க்கெட் தெரியுதுன்னு சொல்லி நம்மளே வீட்டில் கடையை போட்டு உட்காந்துட்டோன்ற பட்சத்தில் நம்ம வந்து இதோட எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் ஒரு 30% இயர்லி ஆவரேஜ் ரிட்டர்ன் எதிர்பார்த்தீங்கன்னா நான் சொல்றது மட்டும் பண்ணால் போதும். அதாவது இயர்லிக்கு. நிறைய பேர் வந்து வாரத்துக்கே 10% வேணும், மாசத்துக்கே 10% வேணும்னா ரிவார்டு ஆல்வேஸ் கம்ஸ் வித் ரிஸ்க். சரியா? எவ்வளோ நீங்கள் கூப்பிடுறீங்களோ அது கூடவே பிரச்சனையும் வரும்ன்றதையும் புரிஞ்சுக்கினீங்கன்னா ரிஸ்க் எடுத்து பண்ணலாம். நான் ஜென்ரலாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது 3%. ஏன்னா ஹெவி கேபிட்டல் மேனேஜ் பண்ணுறேன் நான் 3% பண்ணுவேன். ஒரு சிலது வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணுறதுனா 5 to 6% மந்த்லி வந்து டார்கெட் பண்ணலாம். பட் என்னன்னா ரொம்ப சிம்பிள். அதே 5 lakhs நீங்கள் பேக் கால்குலேட் பண்ணாலும் ஓகே தான். இப்போ 5 lakhsக்கு நீங்கள் வந்து 5% பண்ணணும்னா எவ்வளோ, 25,000 ப்ராஃபிட் பண்ணணும். கரெக்டாக? நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் மட்டும் பண்ண தெரிஞ்சிங்கன்னா போதும். 25,000 ப்ராஃபிட் பண்ணணுமா, 1 மந்த்துக்கு 25,000னா ஒரே மந்த்தில் எல்லாத்தையும் பிடிக்க தேவையில்ல. 5 வாரம் இருக்குது. வீக்லியில் ட்ரேட் பண்ணால் கூட 5 வாரம் இருக்குது. ஸோ வாரத்துக்கு ஜஸ்ட் 5,000 பிடிச்சா போதும். ரைட்? 5%ன்றதே பெரிய அமௌண்ட். 5 பெரிய into amount, 12னா 50%. பட் ஆனால் அதை நீங்கள் ரோல் டவுன் பண்ணி எடுத்துன்னு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன வரப்போகுது, 25,000 ப்ராஃபிட்டா வாரத்துக்கு 5,000 ப்ராஃபிட் பண்ண போதும். கரெக்டா? Okay. 5 லட்ச ரூபா Correct, வச்சுங்க, correct. 5,000 பண்ணுங்க போதும். அப்போ நீங்கள் Okay, வந்து okay. எப்படி ட்ரேட் பண்ண போறீங்க டிசைட் பண்ணீங்க. நீங்கள் வந்து நான் ஸ்ப்ரெட்ஸ் பண்ணுவேன், இல்லை நான் ஆப்ஷன் பை பண்ணுவேன், இல்லை நான் செல் பண்ணுவேனாலும் நீங்கள் வந்து 2 லாட் பண்ணுவேன். 5 lakhsக்கு நீங்கள் குவான்டிட்டியை ஃப்ரீஸ் பண்ணீங்க. நிஃப்டியில் பண்ண போறீங்கன்னா சோ அதை 50 பிரேக்கப் குவான்டிட்டி. பண்ணிக்கிட்டா போதும். அதை எப்படி பண்ண போறோம் ஆமா, அப்படின்றத பிரேக்கப் சங்க் பண்ணிக்கிட்டோம்னா பண்ணிட்டீங்கன்னா போதும். எவ்வளோ சிம்பிளா இருக்கும்னா, ரைட் இப்போ நான் 2 லாட் பண்றேன்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்ப்ரெட்டாவே ட்ரேட் பண்ண போறேன். ஒரு காலை வாங்கி ஒரு காலை வித்து, நான் அந்த அளவுக்கு பெரிய ரிஸ்க் டேக்கர் இல்லைன்றனால வெறும் ஸ்ப்ரெட்டா பண்ண போறேன். ஒரு 150 குவான்டிட்டி 3 லாட்ல பண்ண போறேன். 1 வாங்கி 1 விற்க போறேன் அப்படின்ற மாதிரினா 150 குவான்டிட்டிக்கு ஒரு வாரத்துக்கு 5,000 பண்ணணும்னா எவ்வளோ நீங்க பிடிக்கணும், எவ்வளோ பாயிண்ட் பிடிக்கணும்? 150 குவான்டிட்டி. நான் 150 குவான்டிட்டி நான் ஸ்ப்ரெட்டா போட போறேன். எனக்கு தேவை 5,000 தான் இல்ல. ரைட்? 5,000 டிவைட் பை 150 போட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 33 பாயிண்ட்ஸ் போதும். ஒரு வாரத்துக்கு நிஃப்டியில 33 பாயிண்ட்ஸ் பிடிக்க தெரிஞ்சா போதும். எது மந்த்லியில 5%, இயர்லியில 60%. 60%. கம்மி ட்ரேட் தான். 5 லட்ச ரூபா வச்சுன்னு என்ன சார் 150 குவான்டிட்டியா ட்ரேட் பண்ணுவீங்கனாலும் நீங்க ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் கிளீனா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிம்பிள் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் நல்லாவே வரும். புரியுது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நான் சொன்னா 100 பாயிண்ட் ஓடிடும் சார் மாசத்துக்கு. பரவாயில்லங்க, அந்த 100 பாயிண்ட் கரெக்டா போச்சிங்கன்னா கூட போதும். ரிஸ்க் மட்டும் போகும்போது இப்போ ஒரு மாசம் போகும்போது ஒன்றும் பெருசா ரிஸ்க் இல்லாம, அதாவது ரிஸ்க்ல தான் நிறைய பேர் விட்டுருவாங்க அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த சிஸ்டமா ஒரு கிளீனா சொல்லணும் நம்மளுக்கு. அது வந்து நம்மள நிறைய ட்ரேட் பண்ணக்கூடாது. 10 ட்ரேட் பண்ணி அந்த 10 ட்ரேடு காஸ்ட்டுக்கு மேல நான் 30 ரூபா பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும் எனக்கு. ஷூர், கண்டிப்பா. ஸோ அதனால அந்த தாட் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வியூ கிடைச்சிரும். இப்போ ஜஸ்ட் பார்க்கலாமே, ஒரு வியூ கிடைக்குது. இப்போ ட்ரேடிங் வந்து எப்படி பண்ணலாம், ஃபியூச்சர் பண்றவங்க டேரக்டா ஃபியூச்சர்ல பண்ணிடலாம். அதுக்கு எந்த கால்குலேஷனுமே தேவையில்லை. 1:1 தான். ஸோ இப்போ 100 ரூபாய் ஏறுச்சுன்னா 100 ரூபாய் இறங்கும் 100 ரூபாய் இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து இப்படி இருக்கும், நான் வந்து ஜஸ்ட் என்னோட ஒரு ஸ்டாக் மார்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அனாலிசிஸ் சாஃப்ட்வேராக இருக்குது. இப்போ ஜென்ரலாக ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபியூச்சர் பண்ணுறவங்களுக்கு டேரெக்டாகவே தெரியும். இப்போ நான் அதே நிஃப்டியில் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு வியூ இருக்குது. இப்போ நான் காலை பை பண்ண போகிறேன் அப்படின்னா ஜென்ரலாக என்ன இருக்கும், நீங்கள் மந்த்லி எடுத்தாலும் சரி வீக்லி எடுத்தாலும் சரி, அகைன் நான் சொன்ன மாதிரி அந்த கால்குலேஷனை வச்சுட்டு இப்போ நான் மந்த்லி 100 பாயிண்ட் தான் பிடிக்க போகிறோம், நீங்கள் மந்த்லியில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இல்லை எனக்கு வீக்லி 25 பாயிண்ட் 30 பாயிண்ட் கிடைச்சா போதுன்னா நீங்கள் வீக்லியில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எது என்ன வேணுன்றதை ஃபர்ஸ்ட் கிளியராக ரோட் டவுன் பண்ணிட்டாலே ரைட்டா எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிடும். அதை விட்டுட்டு மொட்டையா சார் எங்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்கு சார், நாளைக்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்னீங்கன்னா ஒரு 4 பேரை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்காது. இப்போ வந்து ஒரு வியூ வருது புல்லிஷ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை பை பண்ணுவீங்க ரைட்டா.
ஓகே. ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா பை பண்றீங்க. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரலா ஃபியூச்சர பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஃபியூச்சர் ஆஸ் யூசுவல் 1:1 தான் வரும். ஆமா. இப்ப ஃபியூச்சர ம். பண்றோம்னு வச்சுக்கங்களேன், ஒரு பேச்சுக்கு வந்து ஃபியூச்சர பண்றேன் நானு. இதுலருந்து இத எடுத்துடுறேன். ஓகே. கால் இல்லாம ஃபியூச்சர்ல பண்ணோம் அப்டின்னா, எவ்வளோ ரிஸ்க் வருதோ அவ்வளோ ரிவார்டும் வரும். இப்ப அவ்வளோ தப்பாச்சு, ரிவார்ட் வரும். இப்ப வியூ வந்து 300 பாயிண்ட் தப்பாயிடுச்சு அப்டின்னா, எவ்வளோ ரிஸ்க் வரும்னா இங்க வந்துரும். இப்ப நான் என்னோட லாங் வந்து 900ல எடுக்கிறேன். 600ல வந்து நான் என்னோட ஸ்டாப் லாஸ்ன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். ரூ. 23,000 லாஸ் ஆயிடும் வியூ தப்பானா. ஸோ ப்ராஃபிட்டா 300 பாயிண்ட் வந்தாலும் எவ்வளோ வலியோ 22 அதுக்கேத்த பெயின் வந்து பெயின் வந்து அது கேட்கும். கிடைச்சிரும் நமக்கு. சரியா? இப்ப அது வேண்டாம் அப்டின்றவங்க வந்து ஆப்ஷன்ல பண்ணலாம். ஸோ இப்ப இதே மாரி மேல போனா எனக்கு அன்லிமிட்டடா ப்ராஃபிட் வேணும். ஆனா கீழ வந்துச்சுன்னா எனக்கு மொத்தமாவே வந்து பிரீமியம் 9,000 போயிரும். தான் லாஸு. அப்டின்னா சார் அப்டியா? சூப்பர் சார். அப்ப ரூ. 5,00,000க்கு நான் 2 லாட் பண்ணா கூட எனக்கு ரூ. 15,000 ரிஸ்க் வந்து ஓகே அப்டின்னு நெனைக்கிறவங்க, இத மட்டும் பண்ணாலும் ஓகே தான். பட் என்ன ஓகே, இதுல ஓகே. என்ன பார்க்கணும் அப்டின்னா, இந்த பே ஆஃப்ன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னன்னா, எக்ஸ்பைரிக்கு முடியிறப்போ மார்க்கெட் இங்க இருந்துச்சுன்னா, இந்த சாலிட் லைன் தான் அதோட ப்ராஃபிட் லாஸு. பட் ப்ராஃபிட் இன்னைக்கு தேதிக்கு மார்க்கெட் உடனே 100 பாயிண்ட் மூவ் ஆனாலும் இங்கேயே ப்ராஃபிட் வந்துரும். அதான் அந்த எம்டிஎம் லைன் அப்டின்னு. அது நெறைய ம். புரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு மேல தான் எனக்கு ப்ராஃபிட் வரும் சார். இது செட் ஆவாது அப்டின்னுவாங்க. ஆனா, நாளைக்கே வந்து ஒரு 100 பாயிண்ட் மார்க்கெட் 100, 150 பாயிண்ட் போனாலே போதும். நீங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்தீங்களோ அதோட டபுளாவே வந்துரும். ஸோ, அங்கேயும் ரிஸ்க் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல நெறையவும் டிப்ளாய் பண்ண கூடாது. இங்க வந்து 19,000 தான் இருக்கும். இத நீங்க வந்து 20,000 வச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா, ஒரே ட்ரேட்ல இது காலி ஆயிடும். ரைட். பொசிஷன் சைசிங்ன்ற பேர்ல நீங்க 5 லேக்ஸா? 5 லேக்ஸ்னா ஓகே சார். ஒரு ட்ரேடுக்கு வந்து நான் 2% தான் ரிஸ்க். அப்ப 2%னா இது எனக்கு பத்தாது. அப்ப நான் 1 லாட் தான் எடுப்பேன் சார். அப்படின்னு நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா, ஒரே வியூனாலும் 500 பாயிண்ட் புடிச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன். கேபிட்டல்ல இவ்ளோ அமௌண்ட்டும் சேர்ந்துரும். கண்டிப்பா, கண்டிப்பா. தப்பானாலும் யூ வில் ஹேவ் குஷன் டூ பிளே. அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இது பையரா இருக்கிறவங்களுக்கு வந்து சார் இல்ல சார் நான் நெனைச்ச மாரியே வந்து மார்க்கெட் மேல போச்சு சார். ஆனா வந்து ஒரே வாரத்துல வந்து ஒரு 200 பாயிண்ட் தான் ஏறுச்சு. நான் வந்து அட் காஸ்ட்ல தான் வெளில வந்தேன். அதனால நான் செல்லிங் போறேன். ஏன்னா நான் அப்படிதான் செல்லிங் வந்தேன். செல்லிங் போறீங்க அப்படின்னா அகைன் இங்க வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா செல்லிங் போறதுனால டிஃபால்ட்டா ஹையஸ்ட் மார்ஜின் கேட்கும். பட் ஆனா அன்லிமிடெட் ரிஸ்க் இருக்கும். ரைட். ரொம்ப சிம்பிள் தான். இப்ப இந்த அன்லிமிடெட் ரிஸ்க்க கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? ஏதோ ஒண்ணு செல் பண்ணியிருக்கோம் இல்லையா? எங்க ரிஸ்க் வேணும்? இப்ப நீங்க இதே இந்த இந்த படமே எடுத்துக்கலாமே. இந்த படத்துல ஒரு கோடு போடணும். எந்த இடத்துல வந்து ரிஸ்க் போதும்னு நினைக்கிறீங்களோ, அங்க நீங்க கோடு போடணும். இப்ப ரூ. 20,000 ஓகே. ரிஸ்க் போதும். இப்ப இந்த இடத்துல பார்க்குறீங்க. எனக்கு ரூ. 20,000 போதும் அப்படின்னா, இங்க என்ன இருக்கு 21,700. அப்ப 21,700 ஜஸ்ட் 1 லாட் செல் பண்ணியிருக்கீங்களா? 1 லாட் பை மட்டும் பண்ணீங்க. அவ்வளவுதான். ஸோ என்னதான் ஆனாலும், ரைட் எவன் வந்து குண்டு போட்டாலும் சரி, நாளைக்கு யாரா வந்து இது பண்ணாலும், நீங்க வியூ தப்புனாலும், இதுக்கு மேல உங்களுக்கு லாஸ் வராது. லாஸ் வராது. இப்ப என்ன ஆயிடும்னா, இப்ப செல்லருக்கு என்னன்னா, ஒருவேள நீங்க இந்த 4, 5 நாள்ல இவ்வளோ தூரம் தப்பானா கூட உங்களுக்கு காசு போவாதுன்ற குஷன் இருக்கும். பட் ஆனா இந்த ரிஸ்க் ரிவார்ட் வந்து கொஞ்சம் ஸ்க்யூடா தான் இருக்கும். ரிவார்டு ரூ. ஓகே. 1 இருக்கும். ஆனா ரிஸ்க் ரூ. 3 இருக்கும். என்னன்னா தப்பாச்சுன்னா குஷன் இருக்கும் செல்லருக்கு. பட் அகைன் இங்கேயும் அதே மாரி தான். நீங்க அந்த ரிஸ்க் ரிவார்ட கேன்சல் பண்ணிட்டு, கால்குலேட் பண்ணிட்டு எவ்வளோ கேபிட்டல் பண்ணணும்? ஸோ இப்ப எனக்கு வந்து இந்த இந்த ப்ராஃபிட் பண்ணணுமா? இப்ப இதுக்கு வந்து ரூ. 8,000 வருதா? இப்ப இதுக்கு வந்து நான் 2 லாட் பண்ணா போதும். உடனே செல்லிங் இருக்குது, ஹெட்ஜ் பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி 10 லாட், 20 லாட் பண்ணிட்டு அப்புறம் ரிஸ்க் ஆச்சுன்னா போயிடும். இப்ப பாருங்க இந்த 2 லாட்டுக்கே ரிஸ்க் வந்து எவ்வளோ வருது? 10% வருது. 10% வருது. ரைட்டா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? என்ன வேணும்ன்றத பண்ணிட்டு, ஸோ இப்ப இது மாரி இல்லாம, இப்ப இந்த வியூ எடுக்குறீங்க. வியூ மாறுன உடனே வந்து சார்ட்ல வந்து ஸ்விங் பிரேக் ஆகுது. அத எப்படி பண்ணலாம்? அப்படின்றதெல்லாம் அதாவது ஜென்ரலா இதுக்கு ஒரு பேர்லாம் வச்சிருப்பாங்க. நேக்டு பையிங்க. இப்ப நம்ம பண்ணது வந்து ஸ்ப்ரெட். ஸ்ப்ரெட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பக்கம் வித்து, ஒரு பக்கம் வாங்குறது. அதுக்கப்புறம் வாங்குறது. இப்ப உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுச்சு. இப்ப மார்க்கெட் வந்து கீழ வருதுன்னு தெரிஞ்சுச்சு. இல்லன்னா மேல போகுது தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இப்ப மேல போகுது அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. முன்னாடி ஏதாவது ஒரு கால் இருக்கும். எந்த கால் செல் பண்ணீங்களோ, அந்த காலுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு பை பை பண்ணீங்கன்னா மட்டும் இப்படி போட்டுக்கிட்டா ஆயிடும். போதும். அதுக்கு வந்து அவங்க பேரு வேற வேற வச்சிருப்பாங்க. என்னன்னா, நம்மளுக்கு இந்த ரேஞ்ச்ல என்னென்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் எதுவுமே இல்லாம, வெறும் செல்லிங்கும் இல்லாம, பையிங்கும் இல்லாம, வெறும் ஒரே ஒரு பே ஆஃப் மட்டும் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப ரேஞ்ச் என்னது? எங்க நான் ப்ராஃபிட் பண்ண போறேன்? என்னோட பிஇபி என்னது? ஸோ இதுக்கு கீழ நான் லாஸ் பண்ண போறேன். ஆனா எவ்வளோ லாஸ் பண்ண போறேன்றது இந்த ஆங்கிள் டிசைட் ஆக போகுது. அப்ப ஃபியூச்சர் வேண்டாம் அப்படின்றதுனால நான் வந்து இத எடுத்துக்கிறேன். அப்போ ஆப்ஷன்ஸ் எனக்கு போய்க்கலாம். ஆமா ஆப்ஷன்ல போறதுனால எனக்கு பிஇபி இவ்வளவு தூரம் இருக்கு. பட் ஆனா மூவ் உடனே வந்தாலும் ப்ராஃபிட் வருது. ரைட். வியூ தப்பாச்சுன்னா மொத்தமாவே 2,900 தான் போகுது. ம்ஹ்ஹ்ம். அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த ஜோன் இந்த ப்ராஃபிட் இங்க வருது, இங்க வருது. இப்ப இதையும் வந்து கம்மி பண்ணலாம். அப்ப என்ன ஆகும்னா, நீங்க வந்து அண்டர்லைங் புரிஞ்சுக்கணும். அதாவது எந்த இடத்துல இருந்து ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகுது, எவ்வளவு தூரத்துக்கு ப்ராஃபிட் போகுது, எங்க வந்து முறையுது. ஸோ அப்ப இந்த மாரி நம்ம முன்னாடி பார்த்த மாரி எல்லாத்தையுமே போடுறோம்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்த மாரி வருது. ஸோ இப்ப இந்த மாரி வருதுன்னா, நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா
ஏன்னா இந்த விஇபியை பேஸ் பண்ணி தான் உங்களோட சார்ட் வந்து நிற்கும். இப்போ என்னோட சார்ட் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஓகே. நான் சொன்ன மாதிரி ட்ரெண்டிங்கும் இல்லை, நான் ட்ரெண்டிங்கும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு நான் லெவல் தெரியுது. நான் இங்கேருந்து பார்க்குறேன் மார்க்கெட்டு உடையவும் மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தீங்கனாலே ஆஸ்லேட் ஆகி நடுவில் இருந்தாலும் ப்ராஃபிட் வந்துடும். ரைட். அதாவது ம். நீங்கள் இனிஷியலாக செல்லுன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு குழப்பமோ இல்லை அந்த நீங்கள் பண்ணதில் வந்து இவ்வளோ இதுவாக இல்லை ஸ்விங்கு உடையுதுன்றப்ப இந்த மாதிரி வச்சுக்கிட்டும் நீங்கள் காசு பண்ணிக்கலாம். ஓகே. ரைட். அதாவது நான் கீழே அப்படின்னு தான் மார்க்கெட் நம்புறேன். ஆனால் உடனே வந்து மேலே போனாலும் என்னால் அக்காமடேட் பண்ணிக்க முடியும். ப்ரொவைடட் எக்ஸ்ட்ரா கேபிட்டலும் பெருசாலாம் தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி கான்செப்டை மட்டும் பில்ட் பண்ணாலே போதும். ஸோ இப்போ நீங்கள் அந்த மாதிரி பை வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன பண்ணலாம், நம்மளை பார்த்தோம்ல, இப்போ இதுலேயே வந்து ஜஸ்ட்டு நான் சார்ட்டை மட்டும் புல் பண்ணுறேன். இப்போ ஒரு ஒரு உண்மையிலே இப்போ என்ன பண்ணலாம், ஒரு இப்போ இதே நீங்கள் 5 மினிட்ஸ்லேயே நாங்கள் பண்ணுறீங்கன்னாலும், நான் ஜென்ரலாக 15 மினிட்ஸ் சொல்கிறேன். இப்போ 5 மினிட்ஸில் இந்த மாதிரி பண்ணுறீங்க. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் விப்ஸாக வந்துச்சு. இப்போ செல்லுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல செல்லு, நேற்று வந்து செல் வந்துச்சு. செல் வந்துருச்சு. ரைட்டா. இப்போ இந்த இடத்துல செல் பண்ணியிருப்பீங்க. செல்லுனா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க பேசிக்காக? ஸோ செல்லுனா ஆஸ் யூஷுவல் செல்லிங்கான ஃபோக்கஸ் செல்லுனா என்ன பண்ணலாம், இப்போ நான் ஜென்ரலாக நான் வந்து அக்ரெசிவாக செல் பண்ணுவேன்றதுனால நான் இப்படி பண்ணுவேன். நான் என்ன பண்ணுறேன்றதுன்னு ஜஸ்ட் சொல்கிறேன். இப்போ நான் போட்டேன், அந்த வியூ தப்பாயிடுச்சு. அதை வந்து எப்படி பண்ணி வச்சுக்கலான்றதையும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் இப்போ இந்த மாதிரி செல் பண்ணேன். ஏன்னா இப்போ அப்போ வந்து செல் வந்ததுனால இப்போ இங்கே செல் வந்துச்சு கரெக்டாக 46,600ல செல் வந்துச்சு. 4600. சரி, ஆஸ் பர் ஸ்விங்குனாலும் இது பண்ணிடணும். ரைட். அப்போ என்ன 46,600 நம்ம ஒரு லாட் 2 லாட் செல் பண்ணால் கூட என்ன பண்ணணும், நல்லா செல் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தில் வந்து நான் வந்து 700 ருபீஸ்க்கு செல் பண்ணியிருக்கேன் இதை. ஓகே. சரி. அப்போ ப்ரொடக்ஷன் வந்து ஐடிஎம் தான் செல் நம்ம அட் த பண்ணிருக்கீங்க. மணியை கூட பண்ணிட்டேன். அட் த மணினை கூட வச்சுக்கலாம். ம். சரி. அப்போ நான் பண்ணும்போது எப்படி பண்ணேன்னா இப்படி பண்ணேன். உங்களுக்கு நான் எப்படி காமிச்சனோ அந்த மாதிரி பண்ணேன். இப்போ 766க்கு பண்ணி 100 ரூபாய்க்கு பை பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்னோட ரிஸ்க் ரிவார்டு இதான் இனிஷியலாக. ஓகே. ஓகே. ஸோ இந்த ரிஸ்க்குக்கு இந்த ரிவார்டு. ரைட். அப்போ மார்க்கெட் வந்து எங்கே இருந்துச்சு, இப்போ இன்னும் பிபியில் தான் இருக்குது. பட் மொமெண்ட்ரியாக லாஸ் இருக்குது. பட் அதே தான். இப்போ நீங்கள் சார்ட்டாக பார்க்குறீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய வந்துச்சு. ரைட். இவ்வளோ பெரிய செல் வந்துச்சு. சார் ஜென்ரலாக ஒரு கான்செப்ட் இவ்வளோ தூரம் வந்துச்சு. ஆனால் தெரியலையே ப்ரோ, திடீர்னு வந்து இந்த சப்போர்ட் உடஞ்ச மாதிரி இருந்துச்சு, மேலே போய் உட்காந்துக்கிச்சு. செல்லு தான். ஆனால் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட் வந்து ஐயோ என் வியூ தப்பாயிடுமோ அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பண்ணலாம், நான் பண்ணது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணேன். நான் என்ன பண்ணேன், இதில் ரெண்டுத்தில் வந்து அதில் 4 லாட் வாங்கியிருந்தேன். அதை வந்து 144 ரூபாய்க்கு புக் பண்ணிட்டேன். பண்ணிட்டு என்ன பண்ணேன், 2 லாட்டை தூக்கி முன்னாடி உள்ள வச்சுட்டேன் பையா. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே இப்படி வச்சுட்டேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு பெட்டராகவும் கிடைக்கும், இன்னும் ஃபர்தராக கூட பண்ணலாம். இப்போ ஒருவேளை நான் இதை பண்ணாமல், ரைட், இப்போ நான் அதை ஜஸ்ட் இப்போ இதில் எவ்வளோ இருக்குது, வெறும் 12,000 ரூபாய் இருக்குது லாஸ். கரெக்டாக. ஓகே. இப்போ நான் இதை பண்ணாமல் நான் இந்த 2 லாட் மட்டும் அப்படியே வச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எடுத்தது அப்படியே வச்சிருந்தேன்னா 23,000 ரூபாய் ஆச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. சோ சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம வந்து பண்ணிக்கணும். ஆமா, சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது வியூவே ஃபெயில் ஆகல. பட் ஆனால் இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இப்படி ஆயிடுச்சு. இது வந்து நான் ரேஞ்ச் பவுண்ட் ஸ்டில் நான் ரேஞ்ச் பவுண்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோனுக்குள்ள நான் ப்ளே பண்ணா போதும். நாளைக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா கூட மாத்திங்கன்னா போதும். ஸோ அப்போ ரேஞ்ச் பவுண்டுக்கும் அகாமடேட் பண்ணியாச்சு அந்த மூவை. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்னா, இப்போ அதுக்கப்புறம் இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரே ஒரு ஸ்ப்ரெட் மட்டும் போட்டிங்கன்னா கூட போதும். பே ஆஃப்ல வந்து இப்படி கொஞ்சம் மேலே தூக்கிங்க. ஸோ நீங்க சிம்பிளா, ஏன்னா இப்போ 5 மினிட்ஸ்லேயே தான் எடுத்துருக்கிறேன். ரைட். அந்த விப்ஸாவை எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்றத சொல்றேன். இப்போ இங்க செல் வந்துச்சு, உடனே இங்க பையும் வந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த மாதிரி வந்து விஷயத்தை வந்து பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தராக மேலே போச்சுன்னா இன்னும் வந்து அந்த சைடை வந்து நீங்கள் ஓப்பன் அப் பண்ணி புதுசாக ஒரு இன்னொரு ட்ரேட் கூட பொசிஷன் கூட ஆட் பண்ணி லாங்காகவே எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகிடும்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ இந்த இனிஷியல் ரிஸ்க் இருக்குதுல்ல, இப்போ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்டு 40,000 ரூபாய்க்கு 80,000 ரூபாய் போய்டுன்ற மாதிரி எடுத்தேன். ரைட்டா. 80,000 ரூபாய் லாஸ் வந்து விட்டுற மாட்டோம். அப்படி ஒன்றும் மக்குத்தனமா விட்டுற மாட்டோம். ஆனா நீங்க ஃபிக்ஸட் ரிஸ்க் தான், அதை நீங்க வந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ அதுதான் 23,000 இருந்த வேண்டிய லாஸ் கிட்டத்தட்ட நம்ம பாதி ஆக்கிட்டோம். ஜஸ்ட் பை டூயிங் இந்த சிம்பிள் தான். ஏன்னா இப்போ இந்த லாட் பத்தாது அப்படின்றதுனால இப்போ முன்னாடி நான் காமிச்ச மாதிரி இங்க 2 லாட் புக் பண்ணிட்டேன். புக் பண்ணிட்டு உள்ள வந்து பை பண்ணிட்டேன், அவ்வளவுதான். ஓகே 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 ஓகே. ஸோ இது வந்து 2 லாட்டா புக் பண்ணியிருந்தேன். இது வந்து சம்வேர் அரௌண்ட் 140. அதை நீங்கள் சேவ் பண்ணது அப்படியே இருக்கும். நீங்கள் இங்கே போய் பார்த்தாலே அப்படியே சேவ் பண்ணதே இருக்கும். ஸோ 140க்கு புக் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்னன்னா இதோட லாஸ் இது வந்து
எனக்கு வந்து காம்பன்சேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்போ காம்பன்சேட் வந்து பண்ணி. மார்க்கெட் இனிமேல் வந்து ஜிக்ஸாக் ஆச்சு திரும்பியும் சார் என்ன சார் உங்க 5 மினிட்ஸ்ல வந்து விப்ஸா ஆச்சுச்சு அப்படின்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. விப்ஸா ஆச்சாலும் இதுலயும் எனக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஓகே 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 நான் ஓகே புது புரியுது. வியூவும் அகாமடேட் பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் சார் விப்ஸா வந்தா தான் எப்படி சார் ட்ரேட் பண்றது? நான் அந்த ட்ரேட்ல 20,000 லாஸ் பண்ணிட்டேன். திரும்பி இன்னொரு விப்ஸால 20,000 லாஸ் பண்ணேன் அப்படின்றவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது என்னன்னா இந்த கான்செப்ட்ஸை புரிஞ்சதுன்னா இப்போ இந்த ரேஞ்சில் வந்து இவ்வளவு தூரம் வந்தா தெரியும். இங்கேருந்து இவ்வளவு தூரம் போச்சுன்னா தெரியும். ஸோ இப்போ நாளைக்கு வந்து திரும்பி கேப் அப் ஆகுது இல்லைன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் உடையுதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், புதுசா ஒரு ஸ்ப்ரெட் வந்து எடுத்தா கூட போதும் இப்படி. ஓகே ஸோ அது அது புரியுது சார். ஃபெயில் ஆச்சுன்னா என்ன ஆயிடும்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா இதுலயும் ப்ராஃபிட் வந்துடும். என்னன்னா நீங்க இப்போ இதை வந்து மொத்தமா எப்படி எடுத்துக்கலாம்னா இது 1,50,000 தான் லாக் ஆயிருக்கு. ஆனா இது ஒரு நான் 10 lakhs அக்கௌண்ட்ல பண்ணிருக்கிறேன். நீங்க போய் மொத்தத்தையும் 10 lakhsக்கு வந்து அப்படியே இன்டூ 2 பொசிஷன் போட்டு எடுத்தோம்னா பண்ணீங்கன்னா இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து அடி வாங்கிடும். அடி வாங்கிடும். வர ரிஸ்க் வராம பாத்துக்கலாம். பட் ஆனா வச்ச ரிஸ்க் திடீர்னு இப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு 2% கேப் அப் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஆப்வியஸா என்ன ஆகும், எனக்கு இந்த ரிஸ்க் வந்து நான் முன்னாடி காமிச்சேன் 80,000 ரிஸ்க்னு காமிச்சேன் கரெக்டா. இப்போ வியூ தப்பானாலும் அப்படியே ரிஸ்க்கை பாதி ஆக்கிட்டேன். ஓகே ஓகே எப்படி ரேஞ்சும் விட்டு கொடுக்கல, ப்ராஃபிட் பொட்டன்ஷியலும் விட்டு கொடுக்கல, ஆனா ரிஸ்க் மட்டும் கம்மி பண்ணிட்டோம். வேற எதுவுமே இல்லை, எக்ஸ்ட்ரா கேபிட்டல் எதுவுமே தேவைப்படல. இப்போ ஒரு எதுவுமே இல்ல. சில இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ரிஸ்க மினிமைஸ் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம். ஆமா. இது வந்து என்னன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்க 15 மினிட்ஸ்ல பண்றீங்க, ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி 5 மினிட்ஸ்ல விப்ஸா இருந்தாலும் நானும் பண்றேன். ஏன்னா இப்போ ப்ரொஃபஷனலா பண்ணும்போது நிறைய பண்ணலாம். ஏன்னா ஃபண்ட் சும்மாவே இருக்கும்ல. வியூ கண்டிப்பா அங்க இருந்தாலும் 2 நாள்ல டிப்ளாய் பண்ணி வெளில எடுத்துன்னு போறது அப்படின்றதெல்லாம் பண்ணலாம். பட் பண்ணாலும் இப்போ இந்த மாதிரி கான்செப்ட் சிம்பிளான கான்செப்ட். இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நல்லா தெரியும் உங்களுக்கு. இது நல்லா கன்சாலிட் ஆகி பிரேக் ஆச்சு, ரைட்டா? ரைட் ஸோ இப்போ கண்டிப்பா திடீர்னு மார்க்கெட் போய் இந்த சப்போர்ட்டுக்கு மேலே வந்துச்சுனாலே ஃபர்ஸ்ட் என்னடா அது நம்ம செல் பண்ணோம், நம்ம நேரம் பார்த்து ஆல் டைம் ஹைல இருக்கு. பட் ஆனால் கரெக்டாக பிடிச்சோம், இவ்வளோ தூரம் பிடிச்சிடலாம்னு நினச்சோம், உடனே மேலே போய் நின்றுச்சே அப்படின்றத அங்கே சுதாரிச்சிருந்தாலும் போதும். இப்போ இவ்வளோ பெரிய மூவ்லையும் ஆக்சுவலாக நீங்கள் வச்சிருந்த லாஸே வரவே வராது. கண்டிப்பா கண்டிப்பா ஸோ அதெல்லாம் தான் நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அகைன் வியூ வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதில் வந்து நான் பெரிய காம்ப்ளிகேட்டட் ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ணல. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது பிரேக் ஆச்சு, என்ன ஆகிடும், இது செல் பண்ணுவோம்னு தெரியும். இது கன்சால்டேஷன் செல் ஆச்சு. பட் என்ன ஆகும்னா இது வந்து ஒரு ஜிக்ஸாக் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒரு பெரிய ஜிக்ஸாக் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே மார்க்கெட் இருந்துக்கும். பொறுமையா இருக்கும். இப்போ அந்த ரேஞ்ச் பவுண்ட்லயே நம்ம காசு பண்ணோம்னா அகைன் நீங்க தூரமா செல் பண்றது வேஸ்ட். தூரமா செல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஸ்ட்ராங்கிள் எடுத்துலாமே சார், அதுக்கு சேஃபா இருக்கும் ஒரு 1000 பாயிண்ட். நீங்க ஸ்ட்ராங்கிள்லாம் எடுத்தீங்கன்னா செட் ஆகாது. நீங்க ஸ்ட்ராங்கிள் எடுத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும்னா, இப்போ நீங்க இதே நிஃப்டி எடுத்துக்கலாம், இல்லை இதே பேங்க் நிஃப்டி வந்து நான் செல் பண்றேன்னு வச்சுங்களேன். சும்மா பேருக்கு சொல்லலாம் 49 வந்து ஒரு 50 ரூபாய்க்கு செல் பண்றேன், இது ஒரு 50 ரூபாய்க்கு செல் பண்ணேன்னா இது பேருக்கு வந்து இந்த ரேஞ்ச் இருக்கும். பட் நாளைக்கு திடீர்னு ஒரு 2% கேப் ஆனாலும் இவ்வளோ லாஸ் வந்துடும் நம்மளுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா ஸோ இதை வந்து 10 லாட் எடுத்துக்கலாமே சார், எனக்கு ஈஸியாக வந்துடும், நீங்க ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? என்னன்னா டெய்ல் ரிஸ்க் தெரியாம நிறைய பேர் பண்ணிடுவாங்க. மொத்தமாக இவ்வளோ தான் சார், 8 லட்ச ரூபாய்க்கு புக் பண்ணா நான் பாட்டு 2% புக் பண்ணிடுவேன் சார் அப்படின்வாங்க. இப்போ இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் ஓடுன்னு ஓடுது, ரீசன்லாம் தெரியாது. லோல இருந்து ஓடுன்னு ஓடுது. நீங்க ஈவன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல சார்ட்ல எடுத்தீங்கன்னா கூட இங்க வந்த சிக்னல் அதுக்கப்புறம் ரிவர்ஸே ஆகல. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கேயோ போயிடுச்சு சார். ஆனா நீங்க ட்ரெண்ட் கூட இருந்தீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. அதை விட்டுட்டு இந்த இடத்துல போயிட்டு 43,500 தானே சார், நான் 47 கால் ஒரு 50 ரூபாய்க்கும், அதே மாதிரி 41 புட்டு வந்து ஒரு 50 ரூபாய்க்கு 10 லாட்டு செல் பண்ணிட்டேன். நான் அதோட ஊருக்கு போயிட்டு மந்த் எண்டு வந்து பாக்குறேன், மாசம் 10,000 ரூபாய் பண்ணிருப்பீங்க. ஒரே மாசத்துல இந்த மாதிரி மூவ் வரும்போது மொத்த கேப்லையும் வச்சு போட்டேன். நானும் அதை பண்ணியிருக்கேன், முன்னாடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால கான்டெக்ட்டை வச்சுட்டு பெட்டரா பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ட்ரெண்ட் இந்த பக்கம் இருக்கா, இப்போ பேசிக்கா அப் சைட்ல ஒரு ரிஸ்க் இருக்கு, டவுன் சைட்ல ஒரு ரிஸ்க் இருக்கு. எப்போ ட்ரெண்ட் அந்த பக்கம் போயிச்சோ 80 ரூபா அந்த ரிஸ்க்கை ஃபர்ஸ்ட் 40 ரூபா ஆக்கிடுங்க. ஃபர்தரா மேல போச்சா 40 ரூபா 20 ரூபா ஆக்கிடுங்க. இங்க தப்பு பண்ணாத யாருமே இல்லை. தப்பு பண்றப்ப எவ்வளவு விலை கொடுக்குறோம் அப்படின்றது தான் ட்ரேடர்ஸோட ஃபேட்டை டிசைட் பண்றதுனால நான் அந்த 4 தடவை கூட தப்பு பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 80,000 ரூபாய் இனிஷியல் ரிஸ்க்னு வச்சேன், அதையே சரி பண்ணி அந்த ரிஸ்கே வச்சு 4 தடவை தப்பு பண்ணலாம். 20 புக் பண்ணி வெளில போனீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரியான கான்செப்டை பில்ட் பண்ணீங்கன்னா ட்ரேடிங் வந்து மச் ஈஸியாக இருக்கும். அதை விட்டுட்டு இண்டிகேட்டர் தான் இதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ரோபோ இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு. பட் ஆனால் நீங்கள் கான்டெக்ட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கினேன், சரியா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எனி சிஸ்டமு நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதான் வந்து ரூலாக வச்சிருக்கிறேன். என்ன குட் சிஸ்டம் அப்படின்னா ட்ரேடு ஃபர்ஸ்ட் நிறைய பண்ணக்கூடாது. நான் நம்ம ஏபியாக தான் இருக்கும் அப்படின்றதுனால அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஜென்ரலாக என்ன பண்ணுவேன்னா ட்ரேட்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும்.
நல்ல மூவ்ஸ் வந்து ஈஸியா பிடிக்கணும். பிப்சாஸ் வந்து கம்மியா இருக்கணும். கம்மியா இருக்கணும். ட்ரேட் வந்தானே உடனே சார் நான் பாக்குறதுக்குள்ளேயே டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்றதுலாம் ட்ரேடா இருக்கக்கூடாது. சார் நான் வெளில ஓகே. இருந்தேன் சார், கடைக்கு போயிருந்தேன், வந்து பார்த்து போட்டேன், பரவாயில்ல எனக்கு ஒரு 10 பாயிண்ட் தான் மிஸ் ஆச்சு. ஏன்னா நம்ம பிடிக்கிறதே 300-400 பாயிண்ட். ஸோ அப்படி இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நல்ல சிஸ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பண்ணிக்க வேண்டியது வந்து இப்போ இதான், நான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த சிஸ்டம் சொல்லிட்டேன். ஜஸ்ட் 15 மினிட்ஸ், நீங்க 5 மினிட்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். இதே செட்டிங்க 5 மினிட்ஸ்லயும் யூஸ் ஓகே. பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி கான்டெக்ட் புரிஞ்சதுன்னா ஈஸியா இருக்கும். விப்சாஸ் கொஞ்சம் ஓகே. நிறைய வரும், லோவர் டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணீங்கன்னா. 15 மினிட்ஸ்ன்றது ஒரு ஆஃபீஸ் கோயரே அழகா ஆப்ஷன் பையிங்கே பண்றவங்க கூட இதை பண்ணலாம். என்னன்னா ஈஸியா பண்ணிட்டு ப்ரைசிங்கும் போயிடலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் தெரிஞ்சுக்கணும் கரெக்டா. ஓகே. இப்போ ஓகே. இதெல்லாம் நம்ம பார்த்தோம், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இது. ஸோ நேக்டு பையிங்கிறது இனிஷியலா நேக்டு பையிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ஆகுவாங்க ஒன்னு. ஏன்னா இப்போ மேலே ரிஸ்க் இருக்கு, மினிமைஸ் பண்றது. நம்ம அதை நில் பண்ணீங்கன்னா ஃபிளாட் ஆகும், எக்ஸ்ட்ரா செல் பண்ணீங்கன்னா இப்படி வரும், இன்னும் எக்ஸ்ட்ரா ஓகே. செல் ஓகே. பண்ணீங்கன்னா இப்படி வரும். இவ்வளவுதான் அது பே ஆஃப். ஓகே. அப்புறம் ஸ்டாடில் ஸ்ட்ராங்கிள்ன்றது அது நான் ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கும்போது நீங்க ஸ்டாடில் எடுத்துக்கலாம். பட் என்னன்னா இந்த ரேஞ்ச் உடைய போதா, இப்போ நீங்க ஸ்டாடில் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னா நீங்க ஜஸ்ட் இப்போ இதே கான்செப்ட் யூஸ் பண்ணீங்க. இப்போ மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டா இருக்கு, நான் வந்து ஒரு ஸ்டாடில் எடுக்கிறேன், இந்த இடத்துல எடுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ரேஞ்சா இருக்கு, நான் ஒரு லைனை போட்டு இதான் ரேஞ்சு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு ஸ்டாடில் எடுத்துறேன். ஸோ பே ஆஃபா பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், அண்டர்லைனுக்கு பே ஆஃப் இப்படி இருக்கும். மார்க்கெட் எப்போ இந்த டைரக்ஷன் இந்த பிரேக் அவுட் ஆகுதோ, இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகுதோ, அப்போ என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பன் ரிஸ்க், இப்போ ஸ்டாடில்லாம் இப்படி இருக்கும் கரெக்டுங்களா, அந்த ஓப்பன் ரிஸ்க்கை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ரிஸ்க்கா எப்படியாச்சும் ஆக்கிடணும். ஓகே. அப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், அவங்க எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த லூசிங் சைடு என்ன அர்த்தம்னா, அது இவ்வளவு நாள் வந்து மேல இருந்து போவாதுன்னு நினைச்சோம், ஆனா எப்போ உடஞ்சதோ அப்போ நீங்க வச்சிட்டீங்கன்னா, ஒருவேளை மார்க்கெட் பிச்சுக்குன்னு இது மாதிரி ஒரு 20,000 பாயிண்ட் மேல போனாலும் உங்களோட நீங்க சின்ன ரிஸ்க் வச்சிருப்பீங்க. இனிஷியலா ஓப்பன் ரிஸ்க் கூட வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த சின்ன ரிஸ்க் ஒரு 10,000 ரூபாய் வச்சிருப்பீங்க, இல்லை 20,000 ரூபாய் வச்சிருப்பீங்க. அந்த 20,000 ரூபாய் தான் ரியலைஸ் ஆகும் எவ்வளவு தப்பானாலும். ஸோ இன்கேஸ் ரிவர்ஸ் ஆனாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து நின்றோம். ஸோ அந்த மாதிரி கான்டெப்ட்ல பில் பண்ணா ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை விட்டுட்டு சும்மா சார் நான் பார்த்தேன் ரேஞ்ச் பிரேக் அவுட் காலையில பார்த்தேன், நான் வாங்கினேன் அப்படின்னா நீங்க தான் எவ்வளோ லோ டைம் ஃப்ரேம் போறீங்களோ. நான் சிம்பிளா சொல்லுவேன், இப்போ உங்களையும் என்னையுமே பெருசா நம்மளுக்கு இன்டராக்ஷன் இல்லை, ஒரு 2 டேஸா பேசுறோம்னு வச்சுங்களேன். இப்போ இதை வச்சு நான் உங்களுக்கு கெஸ் பண்ண முடியும்னா எப்படி என்னால பண்ண முடியும்? அடுத்த ஒரு செகண்ட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியாது. இதே நான் நம்ம ஒரு 10 வருஷம் ஃப்ரெண்டா இருக்கும், ரைட்? அப்பயும் வந்து நம்மளால அந்த 1 மினிட்ல கெஸ் பண்ண முடியாது. அடுத்த ஒரு நிமிஷம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கெஸ் பண்ண முடியாது. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் 1 இயர்ல ஓகே இவன் வந்து எனக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி மைண்ட் செட்ல தான் இருப்பான், இவன் இதை தான் பண்ணியிருப்பான், இவனுக்கு வந்து ஜாப் செட் ஆயிருக்காது, பிசினஸ் தான் தேடி போயிருப்பான்னு லாங் டேர்ம்ல ஈஸியா எடுத்துடலாம். ஸோ அதனால நீங்க தான் ஸ்டாட்டிஸ்டிக்கலா டேட்டாவை அனலைஸ் பண்றீங்க, ஆனா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் வச்சீங்கன்னா கண்டிப்பா ஃபெயிலியர் நிறைய வரும். அதே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சீங்கன்னா தோராயமா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும்ன்றதான் இந்த புரிதல் வந்து நீங்க எடுத்துக்கணும். ஸோ என்னதான் நீங்கனாலும் நல்ல திக் ஃப்ரெண்டா இருந்தாலும் அடுத்த செகண்ட் நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு 2 நாள்ல நான் என்ன பண்ணுவேன், இப்போ மழை பெய்தா ஓகே இவன் இருக்க மாட்டான், வீட்டுல இருக்க மாட்டான், இல்லைன்னா எங்கன்னா கிளம்பி ஓடி இருப்பான், ஊர் சுத்த போயிருப்பான், மென்டாலிட்டி தெரிஞ்சதுன்னா பண்ணலாம். பட் 10 நிமிஷத்துல போய் கெஸ் பண்ண முடியாது கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி கான்டெக்ட்ல இந்த ட்ரேடிங் எடுத்துட்டு போனீங்கன்னா இட் பி மச் ஈஸியர். ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ரிவார்டு ஒரு கான்டெக்ட், அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது ரொம்ப சிம்பிள். என்னன்னா இந்த ரிஸ்க் எனக்கு வேண்டாம், ஸோ 1 லட்ச ரூபா வச்ச ரிஸ்க் வந்து எனக்கு வேண்டாம், பாதியா வேணும்னு நினைச்சீங்கனாலும் அதை பாதி பண்றது தான் அட்ஜஸ்ட்மெண்ட். அதை விட்டுட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எதுலயுமே காம்ப்ளிகேட் ஆகி போயிடாதீங்க. ஓகே ஓகே. இன்னைக்கு தேதி ரிஸ்க் மினிமைஸ் பண்றதுக்கு என்ன சிஸ்டம் உண்டோ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போய்க்கலாம். என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அக்ரீடு ரிஸ்க் உள்ள வச்சுக்கிறீங்களா? நான் தெரியாம சார், இல்ல சார் எனக்கு தெரியாம நான் 10 லாட் எடுத்துட்டேன் சார்னா நான் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. மார்க்கெட் வந்து 1000 பாயிண்ட் போச்சுன்னா 1000 × 10 நான் தான் சொன்னேன், மினிமம் கால்குலேஷன் தெரியணும். 10 லாட் வச்சிருக்கிறோம், 1000 பாயிண்ட் தப்பா போகுது, அப்போ எவ்வளவு லாஸ் வரும் தெரிஞ்சு பண்ணணும். இல்லைன்னா அப்ரண்டே அந்த ரிஸ்க் இல்லாம நம்ம பண்ணிக்கணும். ஸோ ஓப்பன் ரிஸ்கா இருந்தா அந்த ரிஸ்க் வந்து ஃபிக்ஸ்ட் ரிஸ்கா மாத்தலாம். ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட் ரிஸ்கா இருந்தா அதை ஒரு 50% நெகோஷியேட் பண்ணலாம், ஈஸியா பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ அதை தான் நம்ம மெயினா வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். ஸோ அதெல்லாம் தான் நம்ம மெயினாக இப்போ ஸ்ட்ராட்டஜி செலெக்ஷன்றது அகைன் அதே மாதிரி தான். இப்போ ஒரு சிலர் வந்து பையராக இருப்பாங்க, ஸோ கம்மி ப்ரீமியத்தை கொடுத்து பெரிய மூவ் பிடிக்கிறதா நீங்கள் பையராக போய்க்கலாம். இல்லை சார் பையராக கூட இருக்கலாம், பையராக வந்துட்டு உடனே ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் ஸ்ப்ரெட்டாக மாற்றிக்கலாம். அதாவது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். 30 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, இல்லைனா 300 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, 500 ரூபா போனோன்னா என்ன பண்ணலாம்னா 500 ரூபாய் ஆயிடுச்சுல, ஒரு 200 ரூபா காலை செல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரெட் ஆகிடும், இப்படி ஆகிடும், ரிஸ்க் இன்னும் சின்னதாகவும் ஆகிடும். ஆப்வியஸா நீங்க தான் அதுக்கு மேல நீங்க பண்ணிட்டீங்கன்னா 300 ரூபா வாங்கிட்டீங்க, 500 ரூபா போயிடுச்சு, 500 ரூபா போகும்போது 250 ரூபாய்க்கு செல் பண்ணீங்கன்னா ரிஸ்க் ஆல்மோஸ்ட் நில் ஆயிடும். ஸோ நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி சொல்லி அதான் நீங்க அதை ப்ரொபோஷனேட்டா அது விற்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம வந்து அதெல்லாம் பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணாம அதோட ஃபண்டமெண்டல், ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், சிம்பிளர் திங்ஸ் வித் காமன் சென்ஸ் கேன் அவுட் பெர்ஃபார்ம் எனிபடி. ஸோ அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கனாலும் போதும். ஆனா இங்க நிறைய பேருக்கு என்னன்னா
இது ரெண்டுத்தையும் விட்டுருவாங்க. சார் இந்த மெத்தட் சூப்பரா இருக்கு சார், நல்லா பார்த்தேன் சார், 5 வருஷத்துல 500 பாயிண்ட் பிடிக்குது சார் அப்படின்னு சொல்லி மொத்தம் 5 லட்ச ரூபாய் என்ன பண்ணுவாங்க, இப்போ நெக்ஸ்ட் சிக்னல் வந்தோடனே 5 லட்சம் இறக்கிடுவாங்க. ஓகே. அது விப்ஸா ஆகலாம், நம்மளுக்கே தெரியாது மொத்தமா 5 லட்ச ரூபா போச்சா இல்ல வெறும் 50,000 ரூபா போச்சா 5,000 ரூபா போச்சான்றதான் இந்த பொசிஷன் சைசிங் ரிஸ்க் பொசிஷன் சைசிங் அண்ட் ஏன்னா இப்ப ரிஸ்க் அடுத்த ட்ரேட் நான் எடுப்பேன், நீங்க எடுக்க மாட்டீங்க, எடுக்கலன்னா நீங்க வேஸ்ட். அப்புறம் நான் என்ன பண்ணேன் சார், போச்சு சார், அதுக்கப்புறம் ட்ரேட் வந்து நானா சார் பண்றது. அப்போ நம்ம என்ன பண்ணல, எவ்வளவு பெட் பண்ணணும்ன்றது நம்ம ஃபிக்ஸ் பண்ணல. ஓகே. ஏன்னா அங்கதான் நம்ம கேபிட்டல் மெயினா அலோகேஷன் எவ்வளவு பண்ணணும், எவ்வளவு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதுக்கேத்த ஏன்னா மாதிரி இப்ப பொசிஷன் சைசிங் பார்க்கணும். என்னதான் நம்ம ப்ரெடிக்ட் எடுத்தாலும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது மார்க்கெட் சொல்றது தான். கண்டிப்பா. சரியா? அது வந்து எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து மேத்தமெட்டிக்கல் மாடல்ல மேட்ரிக்ஸ் எல்லாம் போட்டு ப்ரெடிக்ட் பண்ணிருக்கனால எதை போட்டு ப்ரெடிக்ட் பண்ணாலும் தப்போ ரைட்டோ மார்க்கெட்டோட வெர்டிக்ட் மார்க்கெட் தான் சொல்லும். கண்டிப்பா. ஸோ அப்போ வந்து என்ன இருக்கு, 50-50 தான் வினிங் சான்ஸ். ஏன்னா பை செல் பண்ண போறீங்க, ப்ராபிலிட்டியா எடுத்தீங்கன்னா அந்த ப்ராபிலிட்டி நம்ம 10th வச்சிருக்கோம். ஸோ அவுட்கம் வந்து பாசிட்டிவா வரலாம், நெகட்டிவா வரலாம், நெகட்டிவா வரலாம். ஒரு இன்கம். ஸோ 1/2. ஸோ 50% தான் ப்ராபிலிட்டி. இதுல போயிட்டு நான் ஹை ப்ராபிலிட்டி எடுக்கிறேன், ஹை ப்ராபிலிட்டி எடுக்கலாம், என்னன்னா லோ ரிஸ்க் வச்சு ஹை ப்ராபிலிட்டி எடுக்கலாம். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சா ட்ரேடிங் வில் பி மச் மச் ஈஸியர். ஸோ இப்போ வீக்லியில் பண்ணணுமா மந்த்லியில் பண்ணணுமானா ப்ரீமியம் வந்து ஃபர்ஸ்ட் லெஸ்ஸாக இருக்கும், பையருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என்ன ப்ளே பண்ணலாம்னா வீக்லி நீங்கள் பிளான் பண்ண போறீங்கன்னா எக்ஸ்பைர்லேயே ப்ளே பண்ணலாம், வீக்லி எக்ஸ்பைர்லேயே பண்ண போகிறான். அது முன்னாடி சொன்ன மாதிரி தான், எவ்வளோ வேணும், இப்போ 5 லட்ச ரூபா வச்சு ட்ரேட் பண்ண போறேன்னாலும் ஃபிக்ஸ் பண்ணிங்க. எனக்கு வந்து மாதம் 25,000 ரூபாய் வேணுமா, அதுவே பெரிய அமௌண்ட் தான். அதுக்கு நான் சொன்ன மாதிரி பிளான் பண்ணி, இல்லை ப்ரோ நான் வந்து மந்த்லி தான் ட்ரேட் பண்ணுறேன் ப்ரோ, 2 நாள் ட்ரேட் பண்ணாலும் 150 பாயிண்ட் நிஃப்டியில் பிடிச்சிருவேன், அது மாதிரி மெத்தட் இருக்குன்னா நீங்கள் மந்த்லி மட்டும் ட்ரேட் பண்ணீங்க. அகைன் அதே மாதிரி தான், 4-5 ட்ரேடுக்கு மேலே பண்ணவே கூடாது. அப்படியே லாஸ் ஆனாலும் ஒரு 5,000 10,000 தான் லாஸே வரணும். இதை நீங்கள் பண்ணீங்கனால, ஏன்னா எல்லாமே நம்மளுக்கே தெரியும், இந்த பெரிய பெரிய லேர்னிங்லாம் நம்ம எல்லாமே எடுத்துப்போம். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட மொத்த பொட்டன்ஷியல் நம்ம அழிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே மார்க்கெட் புரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்கிட்ட 1 கோடி இருந்தால் நான் எங்கேயோ பண்ணுவேன்னு சொல்லுவோம். ஆனால் நான் டெய்லி மார்க்கெட் வந்து சொல்லி கொடுத்துனே இருக்கும். ஸோ அந்த 1 கோடியை அழிச்சிட்டு திரும்பி எடுத்துன்னு வர்றதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கிறோமா, இந்த ரிஸ்க்ல இருந்து ஓகே ஒரு சின்ன ரிஸ்க் கொடுக்குறீங்கனால என்னன்னா மார்க்கெட் உங்களுக்கு ஏதோ சொல்லி தருது, அதுல நீங்க என்ன கத்துக்கிறீங்க, உங்க கேப்ல சேஃப் கார்ட் பண்ணிட்டீங்களா, ஒரு நாள் ஏறிச்சு, ஏறின உடனே இப்போ எனக்கு எல்லாமே தெரியும் அப்படியே மாற பொழந்து போயிட்டு 100 லாட்டு ட்ரேட் பண்றது அகைன், என்ன நாளைக்கு என்ன ஒண்ணா ஆகலாம். நீங்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்தீங்கன்னா ரைட். ஏன்னா இப்ப என்ன ஆகும்னா, நான் பைன்னு சொல்லுவேன், மார்க்கெட் 2000 பாயிண்ட் கீழே போனா கூட எனக்கு ரிஸ்க் இல்லாத அளவுக்கு நான் ட்ரேட் பண்ணிப்பேன். அந்த மைண்ட் செட் வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்னா நெக்ஸ்ட் டைம் ஓகே எப்படி இருந்தாலும் அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டே வராது. புரியுது. அதெல்லாம் தான் நீங்க கான்செப்ட் பண்ணும். ஸோ மந்த்லியில அது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் நீ உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது. அதே மாதிரி பொசிஷன் சைசிங் வந்து எப்பவுமே பையரா இருந்தாலும் சரி செல்லரா இருந்தாலும் சரி ஒன்லி பார்ட் ஆஃப் கேபிட்டல். அந்த கேபிட்டல் வந்து மேக்ஸ் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஓகே. எவ்வளோ வேணும்னு கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியாச்சும் ஃபிக்ஸ் பண்ணீங்க. 2% வேணும்னா 2% லூஸ் பண்ணுங்க, 5% வேணும்னா 5% லூஸ் பண்ணுங்க, 10% வேணும்னா 10% லூஸ் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ போவோம். எது நம்ம ஃபிக்ஸ் பண்றதுலயே அதை ஒழுங்கா ஃபிக்ஸ் பண்ணோம்னா அதை விட போவோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகிடும், நீங்கள் அதே மாதிரி தான் இப்போ இந்த டோட்டல் வந்து மாதத்துக்கே நம்ம 3 ட்ரேடு தான் பண்ணுறோம் அப்படின்னாலும் மொத்த மாதத்துக்கே 5-5%. ஸோ 2% ரிஸ்க் எடுக்கலாம் ட்ரேடு. பர் ட்ரேடுக்கு 2% ரிஸ்க் எடுக்கலாம். வியூ வந்தாலும் அதே மாதிரி தான், 10 வந்தாலும் போதும், நமக்கு 25,000 ரூபாய் தான் தேவை. ஒரே ட்ரேடில் மொத்தமாக 20,000 ரூபாய் வந்தாலும் அதோட நம்ம ஏற கட்டிட்டு அடுத்த சிக்னல். ஏன்னா நீங்கள் நிறைய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன, இன்னைக்கு ஒரு சிக்னல் வரும், நாளைக்கு ஒரு சிக்னல் வரும், நாளைக்கு இன்னொரு சிஸ்டத்தில் இன்னொரு சிக்னல் வரும், எந்த காசை பிடிச்சி எங்கே போகிறதுனே தெரியாது. அதுல நான் பர்ஃபார்மிங்கா இருக்கும், அந்த ஃபியூச்சர் ஷார்ட் போகணும் சார், செட் ஆகல, அதை புக் பண்ணி இங்கே எடுக்கிறணும், அப்புறம் இது லாஸ் ஆகும், அது ப்ராஃபிட் வரும், நம்மளுக்கே கடுப்பாயிடும். என்னடா அந்த சிஸ்டத்தையே ஒழுங்கா ஃபாலோ பண்ணிருக்கலாமோ, இந்த சிஸ்டத்தையே ஒழுங்கா ஃபாலோ பண்ணிருக்கலாமோ. அதெல்லாம் இல்லாம ரொம்ப சிம்பிளா, நான் இப்போ இதுலயும் வந்து பெருசா காம்ப்ளிகேட்டடா எதுவுமே சொல்லல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், பர்சன் வித் காமன் சென்ஸ் கேன் அவுட் பர்ஃபார்ம். எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருந்தாலும் ஈஸியா அவுட் பர்ஃபார்ம் பண்ணிடலாம். என்னன்னா கன்சிஸ்டன்சின்ற ஒரு கீ. அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஒரு இன்னொரு பேர் தான் இந்த பொசிஷன் சைசிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் நீங்க எப்படி உங்களை ஏன்னா உங்க நேச்சர் அக்ரெசிவா இருக்குது, நீங்க வந்து காமா ட்ரேட் பண்ணாலும் செட் ஆகாது. உங்க நேச்சர் ரொம்ப காம்னஸா இருக்குது, ஆனா நான் போய் ஸ்கேல் பண்ணுவேன்னாலும் செட் ஆகாது. ஸோ அதெல்லாம் எல்லாமே அதான் ட்ரேடிங் அப்படின்றத என்ன சொல்லலாம்னா, நம்மளே புரிஞ்சுக்கின்னு அதை ரெசிப்ரோகேட் பண்ணா இவ்வளவு காசு மார்க்கெட் கொடுக்க போகுது, இதுதான் ட்ரேடிங். நான் மார்க்கெட்டை புரிஞ்சுக்க போறேன் அப்படின்றதெல்லாம் இல்ல, நம்மளே புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டு ஸ்கிரீன் முன்னாடி நம்ம மார்க்கெட்டோட பேச போறோம். அந்த பேசுறதுக்கு அது எவ்வளவு கொடுக்க போகுது, வாங்க போகுது, இவ்வளவுதான் வந்து ட்ரேடிங் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ இது மார்க்கெட் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறத விட நம்மளை பத்தி நம்மளுக்கு நிறைய தெரியணும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட எல்லாமே இருந்துச்சுன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதான் என்னோட தாட் ப்ராசஸ். ஸோ அகைன் நான் ரொம்ப சிம்பிளா சொல்லுவேன், கீப் எவ்ரி திங் ரொம்ப சிம்பிளா வச்சுங்க. தப்பாயிடுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 5,000 ரூபா போவோம் அப்படின்னா தப்பான பரவாயில்லன்ற மாதிரி. தப்பான 5 லட்ச ரூபா போயிடுமான்னா ஐயோ நம்ம எங்க தப்பாயிடுவோன்றத முன்னாடியே போயிட்டே இருப்பீங்க. ஸோ தப்பே இல்லாம யாருமே வியூ சொல்ல முடியாது, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்காது.
ஒரு ஒரு மெத்தட் இருக்காது. ரைட்? இன்கேஸ் இஃப் ஐம் ஃபெயிலிங் ஐ எம் ஓகே டு லூஸ் திஸ் அமௌண்ட்னா அதை மட்டும் இனிஷியலா பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்கேல் போக ஏன்னா இது ஜென்ரலாவே எல்லாருக்குமே நடக்கும். இது எனக்கே நடந்தது. ஒரு 5 லட்ச ரூபா லூஸ் பண்ணோன்னே இப்போ எல்லாமே தெரிஞ்சிச்சே, இப்போ ஒரு 5 லட்ச ரூபா இருந்தா நம்ம கீச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப 10 லட்ச ரூபா வந்து ட்ரேட் பண்ணா அந்த 10 லட்சமும் காலி ஆயிடும். அப்ப நான் ஆயிடுனா இப்போ நிறைய கத்துக்கணும்டா, இப்போ ஒரு 20 லட்ச ரூபா இருந்ததுன்னா விட்டதெல்லாம் பிடிச்சிடலாம்னு நினைச்சீங்கன்னா அது டெய்லி கிளாக் ரீசெட் ஆகுற மாதிரி தான். ஸோ ஓகே நீங்க எவ்வளவு ஓகே ஃபண்ட் வச்சிருந்தாலும் மார்க்கெட் வில் ட்ரை டு டீச் யூ. அந்த டைம்ல நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்களா இல்லையான்றது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பொசிஷன் சைசிங் தான் மார்க்கெட் டிசைட் செக் பண்ணி பண்ணும். மார்க் போடும் உங்களுக்கு. ஸோ அதுல கரெக்டா இருந்தீங்கன்னா ஓகே, கொஞ்சமா எடுத்துக்கும், கொடுக்கும்போது நிறைய கொடுக்கும். ஸோ அதை மட்டும் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ ஐ திங்க் நான் ரொம்ப சிம்பிளா தான் வச்சிருக்கேன், பெருசா காம்ப்ளிகேட் பண்ணல. ஓகே சார். எனக்கு இதுல இந்த செஷன்ல ஒரே ஒரு விஷயத்துல தான் டவுட்ஸ் இருந்தது சார். சொல்லுங்க bro. நம்ம வந்து சூப்பர் ட்ரெண்ட்ல ம். ஏடிஆர் ரேஞ்ச் எதுக்காக வந்து 8 எடுத்துக்கிட்டோம் சார்? அண்ட் மல்டிப்ளேயர் வந்து இதனால ஒரு கஸ்டமைஸ்டு வேல்யூ வந்து இன்புட் வந்து கொடுத்துக்கிட்டோம். ரொம்ப சிம்பிள் ப்ரோ. நான் அதை சொன்னல, நான் வந்து ம். இப்போ நான் 15 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன், ரைட்டா? ரைட். ஏன்னா இப்போ இதே 1 ஹவர்ல வச்சோன்னு வச்சுங்களேன், இதே மாதிரி எனக்கு சிக்னல் வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். 10-5ன்றது காமன்ஸ். 10-5 காமன் சிக்னல். 10-5 காமன், ரைட்டா? இப்போ எனக்கு இங்க என்ன ப்ராப்ளம் வரும்னா, இந்த எக்ஸிட் நான் 1 ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே ஓகே இப்போ இந்த இடத்துல செல் வருதுன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல வந்து இந்த ஒரு பெரிய கேண்டில் வந்து நான் 1 ஹவர் வெயிட் பண்ணதான் அது சொல்லும், கரெக்டா? கண்டிப்பா. அப்ப எனக்கு என்ன வரணும்னா, இதே இந்த 1 ஹவர்ல வர மாதிரியே சிக்னல் வரணும். ஆனா என்னால 15 மினிட்ஸ்க்கு மேல வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா திடீர்னு ஓகே ஒரு ஓகே பெரிய மூவ் வந்துச்சுன்னா போயிடுன்றதுனால நான் அதுக்கு ஜஸ்ட் அப்பனா 15 மினிட்ஸ்க்கு எந்த நம்பர் போட்டா அதே ட்ரெண்ட் வந்து இங்க கேப்சர் ஆகும் ஓகே 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 பிப்ஸ் அப்படின்றத, கம்மியாகணும். ஆமா, அப்படின்றது தான் சும்மா ஒரு 16-8 அப்படின்றத வச்சிருக்கிறேன். இதுல ஒன்றும் பெருசா பெரிய இதெல்லாம் சொன்னேன், நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டியது தேவையில்ல. ஏன்னா அவர்லில வந்த மாதிரியே வரணும். ஆனா என்னன்னா திடீர்னு 1 ஹவர்ல எனக்கு 200 பாயிண்ட் போயிடுச்சுன்னா, ஐயோ சாமி, நான் போறதுக்குள்ள 200 பாயிண்ட் போயிடுச்சு, மிஸ் ஆயிடக்கூடாதுன்றதுனால. ஏன்னா இப்போ 15 மினிட்ஸ்னா 15 மினிட்ஸ்க்கு நீங்க ஒரு தடவை அலாரம் கூட வச்சுக்கலாம். ஆஃபீஸ் போறவங்க ஓகே 15 மினிட்ஸ்ல அலாரம் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த சார்ட்டை மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல செல்லோ பையோ தெரியல, இந்த இடத்துல வந்திருக்கா இல்ல, இங்கேயும் வரல இங்கேயும் வரல, இந்த இடத்துல வந்துச்சு, இங்க வந்துடுச்சு. ரைட். ரைட்டா? வந்துச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நீங்க வாங்கிட்டு ஸ்டாப் லாஸ் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நீங்க டார்கெட் வைக்கிறீங்களோ இல்லையோ, ஸ்டாப் லாஸ் ஃபர்ஸ்ட் உள்ள வச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பொறுமையா போக இல்ல சூப்பர் ட்ரெண்ட்ல ஒரே விஷயம் என்னன்னா, உங்க வியூ கரெக்டா இருக்கா இல்லையான்றது இங்க போக ஆரம்பிச்சோன்னே தெரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல செல் வந்திருக்கும். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில நேரம் வந்து செல் வந்திருக்கும், அப்படியே நிற்கும், ரொம்ப நேரம் அப்படியே நிற்கும். இப்போ இந்த இடத்துல பை வந்துச்சு, அது நவுறவே இல்லை, அதுக்குள்ள ஃபெயில் ஆயிடும். ஸோ என்னன்னா நீங்க எல்லாருமே ரேஸ் ஓட ஆரம்பிச்சிட்டீங்க, ரேஸுக்கு ஏற்ற மாதிரி அது போக ஆரம்பிச்சிச்சு. ஓகே ஓகே நீங்க ஓகே இங்க வந்து பிரமிட் பண்றதுனால நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்போனா இது எப்போ டவுன் ஆகுதோ, நீங்க கீழே போகும் நீங்க நம்புறீங்க, ஆனா இது எப்போ டவுன் அடிக்குதோ அப்போ வந்து கீழே போயிடுச்சுன்னு மார்க்கெட்டும் சொல்லுது. சொல்லுது. ரைட் ரைட் ரைட். அப்போ நீங்க வந்து ஆவரேஜ் பிரமிடிங் பண்றதுனால பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ரைட்? உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு புரிஞ்சதுன்னா இப்போ இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் ஆகுதுன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சு இன்னொரு லாட் கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பர் ட்ரெண்ட் வந்து அந்த மாதிரி சிம்பிள் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க போயிட்டு ஆவரேஜ் பண்றது, பிரமிட் பண்றதுக்குலாம் தெரியணும்னாலும் இந்த சின்ன கான்செப்ட். ஏன்னா இப்போ நீங்க இங்க செல் எடுக்கிறீங்க, அதே மாதிரி தான் இங்க பை எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இங்க பை எத்தனா இது வரைக்கும் அது மார்க்கெட் மூவ் ஆகல, இப்போதான் மூவ் ஆக ஆரம்பிக்குது, இந்த இடத்துல தான் மூவ் ஆக ஆரம்பிக்குது. நீங்க பை இங்கே பண்ணிட்டீங்க, ஆனா அது எப்போ மார்க்கெட் வந்து நீங்க பண்ணது கரெக்ட்னு எப்போ சொல்லுதுன்னா இங்க தான் சொல்லுது, அப்போ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ சூப்பர் ட்ரெண்ட்ல இருந்து இந்த மாதிரி இன்ஃபரன்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கலாம். வெறும் அதை சூப்பர் ட்ரெண்டா பார்க்காம, அதுதான் ரொம்ப சிம்பிள். ஏன்னா அது சூப்பர் ட்ரெண்ட்ன்றது என்னன்னா நான் சொன்னதுதான். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இருந்துச்சுல, இந்த ஸ்டெப்பு கீழே போனோடனே இது இங்க நின்னுக்கும். அப்ப ஏடிஆர் ரேஞ்சை பேஸ் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வரும். நான் ரொம்ப சிம்பிளா சொன்னது வந்து இப்படி சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகே 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 ஓகே. ரைட்? கான்செப்டா பாத்தீங்கன்னா ஏடிஆரும் நான் சொன்னதும் எல்லாமே ஒண்ணுதான். ஒண்ணுதான். ஸோ அதே மாதிரி தான். இப்போ நீங்க வந்து கீழே போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்து நின்று எக்ஸ்ட்ரா செல் பண்ணாலும் ஓகே தான். ஸோ அப்புறம் இங்க வருதா, ஓகே, அப்புறம் இந்த இடத்துல வந்து நீங்க புக் பண்ணுங்க. ஃபிளாட்டா இருக்குதா, சரி மார்க்கெட் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகுது போல, ஸ்டெபிலைஸ் ஆகுது. அப்போ இந்த ஸ்விங்குக்கு மேல போக ஆரம்பிச்சா பை வர ஆரம்பிச்சிடும், நம்ம புக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றதெல்லாம் நீங்க அதான் ஒரு சின்ன கான்செப்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட அதை பெட்டரா நிறைய பண்ணலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்துச்சு, இப்போ மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் ஆகுது போல, ஸோ வந்து இப்போ வந்து அப்சைடு வந்து பொசிஷன் வந்து லாக் பண்ணிடலான்றதுனால இந்த இடத்துலலாம் பண்ணலாம் நீங்க. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க பெருசா இருக்குது. இப்போ 2 நாளா மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகி உடஞ்சிருக்கு. சும்மா ட்ரெண்டா கேட்டீங்கன்னா 2 நாள் கன்சாலிடேட் ஆயிருக்கு, உடஞ்சிருக்கு. 2 நாள் கன்சாலிடேட் உடஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் உடஞ்சினே வருது, கன்சாலிடேட் ஆகல, அதுக்கப்புறம் 3 நாள் கன்சாலிடேட் ஆச்சு, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டே பார்க்காம வெறும் சூப்பர் ட்ரெண்ட் வச்சுக்கிட்டு நீங்க கண்ட்ரியே வந்து பண்ணலாம்.
ஸோ அதுதான் ஓகே சார். இதோட விஷயங்கள். ரைட். ஃபைன் சார். ஓகே வீவர்ஸ், ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் உங்க சைட்ல இருந்ததுன்னா சேட் பாக்ஸ்ல வாங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா உங்க எண்ட்ல இருந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சேட் பாக்ஸ்ல நீங்க கேட்டுக்கலாம். ரைட். அந்த இண்டிகேட்டர் எப்படின்னா, இண்டிகேட்டர் ஜெனரல் சூப்பர் ட்ரெண்ட் தான். நீங்க எங்க போய் தேடினாலும் கிடைக்கும். ஆலிஸ் ப்ளூலயும் வந்து இது இருக்கு. இருக்கு, எனபிள் இருக்கு. ட்ரேடிங் வியூல நீங்க எடுத்துக்கலாம். அது ஜஸ்ட் கஸ்டமைஸ் தான் பண்ணிக்கணும். 15 மினிட்ஸ் வச்சுங்க. 15 மினிட்ஸ் வச்சுங்க. டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் வச்சுங்க. 16:8 வச்சுங்க. இப்போ ட்ரெண்ட் தெரிஞ்சவங்க இந்த சூப்பர் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணணும் அவசியமே இல்லை. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் இதை ஹைட் பண்ணுறேன், இதை மட்டும் வச்சுப்பேன், அவ்வளோதான். அந்த லைனை இப்போ நான் சொன்ன மாதிரி நானே போட்டுன்னு வரேன். இப்போ இங்கே வந்துச்சு, ஸோ இப்போ மேலே வந்துச்சு, இங்கே வந்துச்சு, இங்கே வந்துச்சு, இங்கே வந்துச்சு, இங்கே வந்துச்சு, இங்கே வந்துச்சு. ஸோ இன்கேஸ் அது இல்லை சார், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, என்னால் பண்ண முடியல, ஏன்னா பார்க்க பழகிறோம்ல. ஸோ பண்ண தெரியலன்னா இந்த சிஸ்டத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, பெட்டரா ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் தென் சார் இன்னொரு டவுட் வந்திருக்கு. பொசிஷன் சைசிங் எப்படி கால்குலேட் பண்றது? பொசிஷன் சைசிங் ரொம்ப சிம்பிள் ப்ரோ. நான் சொன்ன மாதிரியே எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, அதான் நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அது, ரிஸ்க் ரிவார்ட் அது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃபின் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ நான் வந்து பொசிஷன் சைசிங்காக எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். அது ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸல் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. சும்மா ஒரு எக்ஸல் எடுத்துக்கிறேன். நீங்க என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து ஒரு 2 lakhsன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 2 lakhs தான் ஜென்ரலாக எல்லாரும் ட்ரேட் பண்ணுவாங்க. இல்லை 1 lakh 5 lakhலாம் ரொம்ப மீன் பீப்புளாக ட்ரேட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இல்லை 2 lakhs வச்சுக்கிறேன். கேபிட்டல் வந்து 2 lakhsன்னு ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்றதை ஃபர்ஸ்ட் நீங்கள் அப் ஃப்ரண்ட் ஃபிக்ஸ் பண்ணீங்க. நான் வந்து மந்த் ஆன் மந்த் 5% எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரி ட்ரேடர், அக்ரெசிவ் ட்ரேடராக இருந்தால் 5% லூஸ் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5% ஃபிக்ஸ் பண்ணீங்க. லாஸும் 5%, ப்ராஃபிட்டும் வந்து 5%ன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க இங்கேயே. சரி, இது ப்ராஃபிட்னு வச்சுக்கிறேன், இது லாஸ்ட்னு வச்சுக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து இனிஷியலாகவே ஃபிக்ஸ் பண்ணீங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து மல்டிப்ளை பண்ணி உங்கள் கேபிட்டல் எடுத்துங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த மந்த்துக்கான லாஸ் வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய் தான். 10,000 தான். ரைட்டா? நீங்கள் எந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ண போறீங்க உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இப்போ நான் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு தெரியும். மந்த்லியில் 2-3 தடவைக்கு மேலே என்ட்ரியே வராது. நீங்கள் ஈவன் 15 மினிட்ஸே எடுத்தால் கூட என்ன இதை பொறுத்த வரைக்கும் ரைட், நான் அப்படி தான் பில் பண்ணி வச்சிருக்கிறேன். மந்த் ஆன் மந்த் எடுத்தீங்கனாலும் 3 ட்ரேடுக்கு மேலே வரவே வராது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த 10,000 ரூபாவே நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் லாஸ் பண்ணணுன்றதை நான் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ ஒரு சில நேரம் நான் இல்லை 5னா 3,000 ரூபாய்க்கு மேலே லாஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கேருந்து தான் நீங்கள் கால்குலேஷன் எடுத்துன்னு போக முடியுமே தவிர, நான் மொத்தமாக 5 லட்ச ரூபா வச்சிருங்க சார், அப்போ எவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கலாம்னா, ரிஸ்க்ன்றது அதே மாதிரி தான், வலி. அது வந்து வலிக்குது அப்படின்றது ஒரு சிலருக்கு அதிகமாக வலிக்கும், கம்மியாக வலிக்கும். அது எவ்வளோ குவான்டிட்டின்றத உங்களோட அவுட்கம் தான் நீங்கள் டிசைட் பண்ண முடியும். இப்போ இல்லை சார், எனக்கு வந்து நான் வந்து 20% எதிர்பார்க்குறேன் சார், அதில் 10% போனால் பரவாயில்லன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ரைட், இந்த அமௌண்ட் போகுதுன்னா அவங்க வந்து கொஞ்சம் நிறையவே ட்ரேட் பண்ணலாம், அக்ரெசிவாகவே ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ 6,000 ரூபா ஒரு ட்ரேடுக்கு போனால் பரவாயில்ல. ஏன்னா இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்மள என்ன எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோம். இல்லை ஒரு சிலர் வந்து சார் எனக்கு வந்து 2% வந்தால் போதும் சார், 2% போனால் கூட போதும் சார் அப்படின்னா அவங்க இதெல்லாம் கூட பண்ணலாம். ரைட். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ 2 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் எத்தனை லாட் ட்ரேட் பண்ண போறீங்கன்றது டிஸ்க் வந்துடும். இப்போ 2 லாட்டுக்கு வந்து நான் 2 லாட்டு ட்ரேட் பண்ண போறேன்னா 100 குவான்டிட்டி. கரெக்டா? பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 100 குவான்டிட்டி. மேக்ஸா லாஸே 4,000 ரூபாய் தான் நீங்க பண்ணணும். அப்படின்னா எவ்வளோ? 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னா தான் நீங்க 100 குவான்டிட்டி எடுக்க போகணும். இல்லை நீங்க எடுக்கிற என்ட்ரியே வந்து 100 பாயிண்ட் இருக்குதுன்னா என்ன பண்ணலாம்? அப்ப நீங்க அதை எடுக்கக்கூடாது, 1 லாட் தான் எடுக்கணும். அப்பதான் வந்து உங்களோட ஃபிக்ஸ்ட் ரிஸ்க் வந்து வரும். ஸோ இதான் பேசிக்கான கால்குலேஷன்ஸ். இதுக்கு வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்றத விட நீங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிறீங்க, எது உங்களால் தாங்க முடியும்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நாளைக்கு என்ன, இப்போ நானே கேட்பேன் 200 பாயிண்ட் போனா பரவாயில்லையா? 200 பாயிண்ட் ஓகே தான் சார், ஆனா நான் 2 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டேன்னீங்கன்னா தப்பு. 200 பாயிண்ட் என்னால வந்து நிஃப்டியா என்னால ஜீர்ணிச்சிக்க முடியுது தப்பா போறத. ஆனா அந்த தப்புக்கு நான் 2 லட்ச ரூபா கொடுத்துறேன், 2 லட்ச ரூபா பிரைஸ் கொடுக்கணும்னு சொல்லும்போது அங்கதான் வந்து நீங்க வந்து அந்த கால்குலேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு சிலர் இருப்பாங்க சார், 200 பாயிண்ட்னா கூட பிரச்சனை இல்லை சார், நான் வெறும் 10,000 ரூபாய் தான் லாஸ் பண்ணேன்னா அவனுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கர ஜாலியா இருப்பான். 200 பாயிண்ட் தப்பு, ஆனா 10,000 ரூபாய் தான் லாஸ் ஆச்சு. ஸோ அதை வந்து நீங்க அப்ஃப்ரண்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்றது தான். ஓகே ஃபைன் சார். வேற ஏதாச்சும் டவுட்ஸ்? ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ஷன் பத்தி கேட்டிருக்காங்க சார். which strike price to be select in options?
அதேதான் ப்ரோ. இப்ப நான் ரிஸ்க் ரிவார்டு சொன்ன மாரியே தான். இப்ப நான் இந்த இடத்துல ம். காமிச்சேன்ல, நான் இப்ப ரிஸ்க் ரிவார்டு வேணான்னு சொல்றவங்க, இப்ப இந்த மாரி எடுத்துக்கலாம். யா. ஜஸ்ட் இப்ப நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? நான் சொன்னேன் இப்ப ஒரு செல் சிக்னல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ம்ஹ்ம். இன்னைக்கு வந்து செல் இருக்குது. நான் ஏதோ ஒண்ணு செல் பண்ண போறேன். எவ்வளோ செல் பண்ண போறேன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. எனக்கு தேவை எவ்வளோ? முன்னாடியே நான் கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து 25 பாயிண்ட் வந்தா போதும். ஓகே, ஓகே. 2 லாட்டுக்கு. ரைட்டா? நான் வந்து இதையே செல் பண்ணி பண்ணணுமா? இப்ப இந்த ரூ. 1,00,000 மட்டும் லாக் பண்ணி இந்த 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 ரூ. 3,000 நான் புடிக்கணும்னா, எத செல் பண்ணணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனா அதே மாரி தான். வியூ தப்பாச்சுன்னா அன்டியூ ரிஸ்க்கும் எடுத்துக்க முடியாது. ம்ஹ்ஹ்ஹ்ம். ரைட்டா? இப்ப நான் என்ன பண்ணலாம்? இத செல் பண்ணா, இத பை பண்ணா கூட ஓகே. இந்த ரிஸ்க், இந்த ரிவார்ட் எனக்கு ஓகேன்னா, நான் 2 லாட் கூட எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். ரைட், ரைட், ரைட். இந்த ஸ்ட்ரைக் செலக்ஷனும் அகைன் என்னன்னா, இந்த ரிஸ்க் ரிவார்டு இப்ப செல்லரா பட்சத்துல செல்லர்னாலே இதான் இருக்கும். நான் சொன்னேன்ல, குஷன் இருக்கும். பட் ஆனா ம்ஹ்ஹ்ஹ்ம். ரூ. 1 வந்தா ஒரு ரூ. 4 ரூ. 5 வந்து போக சான்சஸ் இருக்கும். ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்கும். பட் ஆனா ஓகே. அக்கரன்ஸ் நம்மளுக்கு வந்து லாஸ் எப்பனா ஒரு தடவை தான் வரும். ஆனா வரும்போது ம். ரூ. 1 வந்த இடத்துலலாம் ரூ. 3 ரூ. 4 ரூ. வர மாரி 3 இருக்கும். போகுற மாரி ரூ. 1 இருக்கும். வந்த இடத்துல மொத்தத்தையும் போயிடக்கூடாது. ஸோ அப்ப இந்த ரிஸ்க் ம்ஹ்ஹ்ஹ்ம். ரிவார்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம்? இப்போ நான் சொல்றேன்ல, இப்போ இல்ல சார் நான்லாம் வந்து ரூ. 150 தான் சார் செல் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க செல் பண்ணலாம். இத வந்து ரூ. 150 செல் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கங்களேன். என்னன்னா அந்த ரிஸ்க்கையும் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல அட் த மணிலயே செல் பண்றேன். ரூ. 150 நான் பண்ணிப்பேன் சார். நான் பெரிய எஃபோர்ட் ஆக்குறேன். நான்லாம் ரூ. 100 தான் செல் பண்ணுவேன். நான் ஜெனரலா அப்படிதான் பண்ணுவேன். ஹை வேல்யூ பண்ணுவேன். ஆனா குவான்டிட்டி கம்மி பண்ணிப்பேன். ஓகே, 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 ஓகே. எனக்கு ரிவார்டுக்கு ரிவார்டும் வந்துரும். குஷனுக்கு குஷனும் கிடைச்சிரும். ரைட் ரிஸ்க்கையும் வந்து ஈஸியா மேட்ச் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல ஈஸி வந்து மேட்ச். ஓகே. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ரூ. 7,000 ஒரே லாட்ல ரூ. 7,000 பண்ணிக்கலாம். முதல்ல 2 லாட்டுக்கு ரூ. 9,000 வந்துச்சு. ரிஸ்க் அதிகமா இருந்துச்சு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரூ. 150 பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா? ஆமா. ரூ. 150 பண்ணத வந்து சாரி இத மாரி ரூ. 150 இருக்கிறத வந்து நான் செல் பண்றோம். ஸோ ஒரு இன்சூரன்ஸ் கான்செப்ட் தான். நீங்க எதனா குடுத்தீங்கன்னா எவ்வளோ பிரீமியம் குடுப்பீங்க? ஜெனரலா 20% ஆஃப் த வேல்யூ குடுத்தா ஏன்னா பரேட்டோ பிரின்சிபல் 80-20. ஸோ ம்ஹ்ம். 20% ஆஃப் த விஷயத்த கான்செப்ட் பண்ணீங்கனாலே மீதி வர பிரச்சனைலாம் சால்வ் ஆயிடும்னா, இப்போ 180 இருக்கா? 180 இன்டு 20 போட்டுங்க. ரூ. 30 பை பண்ணிருங்க. ம்ஹ்ஹ்ஹ்ம். மினிமம் 20% அதான் பரேட்டோ பிரின்சிபல்லாம் எடுத்தீங்கன்னா கூட இந்த ட்ரேட் எடுத்து பண்ணீங்கனாலும், நீங்க எவ்வளோ வேணா பண்ணலாம். இப்போ இது பாருங்க, ஒரு லாட்ல ப்ராஃபிட் பண்ணாலும் நல்லா வந்துரும். ரிஸ்க் வந்தாலும் கம்மியா தான் வரும். ம்ஹ்ஹ்ஹ்ம். இப்ப இந்த ரிஸ்க்க பேஸ் பண்ணி உங்களோட பொசிஷன் சைஸிங்க நீங்க பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ரைட், ரைட், எந்த ரைட். ஸ்ட்ரைக்க சூஸ் பண்ண போறதுன்றதும் அதே மாரி தான். அந்த ரிஸ்க் ரிவார்ட ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுச்சுன்னா, எந்த ஸ்ட்ரைக் வேணா பண்ணலாம். நீங்க ரூ. 1000 செல் பண்ணிட்டு, லாஸ் ஆகும்போது வெறும் ரூ. 1000 தான் பண்ண போறீங்கனாலும் சூப்பர். ஒரு ம்ஹ்ஹ்ஹ்ம். சிலர் ரூ. 10 செல் பண்ணுவாங்க. அது ரூ. 100 ரூ. 200 வரைக்கும் விட்டுட்டு அங்க போய் கண்டிப்பா. ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. ஏன்னா ஜெனரலா ஹையர் ஹையர் பிரீமியம் செல் பண்ண சொல்றது ஏன்னா, நீங்க ரூ. 10 செல் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், ரூ. 10 வந்து ரூ. 100 ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன், 10 மடங்கு ஆகும். சரியா? ஓகே. லாஸ் எங்கேயோ வரும். அது வந்து என்ன ஆகும்னா, ஒரு 500 பாயிண்ட் மூவ்ல வந்து அந்த ரூ. 100 ஈஸி ஆயிடும். இதே ஈஸி நீங்க ரூ. ஆயிடும். 500 செல் பண்ணுங்களேன், மார்க்கெட் வந்து 1000 பாயிண்ட் போனா தான் அது ரூ. 500 ஆகும். கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த ரூ. 500ன்றது ரிஸ்க் ரிவார்ட் 1:1 தான் இருக்கும். ஸோ அதனால ஹை பிரீமியம் செல் பண்றது இங்க ஹை ரிஸ்க்ன்றதுலாம் கிடையாது. அந்த கேம் புரிஞ்சீங்கன்னா, ஹை பிரீமியம் செல் பண்ணா ஒரே ஒரு லாட் செல் பண்ணா போதும். இப்ப நான் உங்களுக்கு காமிச்சேன்ல இந்த இடத்துல காமிக்கும்போது, ஓகே. ரூ. அட் த 50க்கு மணிக்கு 10 லாட் செல் பண்றதுக்கு ரூ. 500க்கு 1 லாட் செல் ஆமா. இப்ப பண்ணிட்டு இந்த இடத்துல போயிரலாம். வந்து பாத்தீங்கன்னா 4 லாட் பண்ணேன்ல. இதே நான் ம்ஹ்ஹ்ம். வந்து ரூ. 100 கூட 10 லாட் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப இந்த மூவ்க்கு ஓகே. ரூ. 100 வந்து ஈஸியா வந்து ரூ. 300 இருக்கும். 3 மடங்கு ரிஸ்க் ஆயிட்டு இருக்கும். இந்த இந்த கண்டிப்பா. ரூ. 700 பண்ணதே இவ்வளவு தூரம் மூவ்ல இன்னும் டபுள் ஆகல. ஆஹஹஹ. ரைட்டா? அப்ப நான் எடுத்த ரிவார்டுக்கு ரிஸ்க் இன்னும் வரல. ஆனா ரூ. 100 பண்ணியிருந்தேன்னா ரூ. 100 பண்ணியிருந்தா கண்டிப்பா ரூ. 300 400 போயிருக்கும் இந்த மூவ். ஸோ ரூ. ஓகே, ஓகே. 10 பார்த்ததுல ரூ. 40,000 நான் இப்போ சண்டை போட்டுன்னு இருக்கணும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பா. அப்ஃப்ரண்டே தெரிஞ்சதுன்னா, இப்ப நான் இத சொன்ன மாரி, இப்ப இந்த இடத்துல வந்து இது இது தெரிஞ்சதுன்னா, அப்ப இந்த ரிஸ்க்குக்கு இந்த ரிவார்டு ஓகேன்னா இத பண்ணலாம். ம்ஹ்ஹ்ஹ்ம். ஏன்னா பாருங்க, இப்ப இந்த ரிஸ்க்குக்கு ரூ. 36 டபுள் தான் ஆகும் மேக்ஸிமம். ரூ. 80 தான் லாஸ் வரும் மேக்ஸிமம். அந்த ரூ. 80 எவ்வளோ விடணுமோ, அவ்வளோ மட்டும் ட்ரேட் எடுத்தா போதும். அதேதான். நம்ம கடைசி வரைக்கும் இத அப்படியே விட போறதில்ல. அந்த இந்த ரூ. 23 வரத நம்ம பாதி ஆக்கிட்டோம். ஓகே, ஓகே. ரியலைஸ்ட்லயே வந்து நம்ம பாதி ஆக்கிட்டோம். ஒரு சின்ன சின்ன கான்செப்ட்ல கிட்டத்தட்ட. ம்ஹ்ம். சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்ல. ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மென்ட்ல. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, திரும்பி ரிவர்ஸ் வச்சாலும் சரி, இல்ல அந்த வியூ தப்பாகி திரும்பி கீழ போனாலும் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ ம்ஹ்ஹ்ம். கேபிட்டலும் பெருசா யூஸ் ஆகாது. நீங்க ஒரு ரூ. 10,00,000 வச்சிருந்தீங்கன்னா, அதான் பார்ட் ஆஃப் த கேபிட்டல் தான் யூஸ் பண்ணணும். அந்த கேபிட்டல்ல வந்து உங்க லாஸ், உங்க ரிஸ்க் டிவைடட் ஏன்னா நெறைய லாட் செல் பண்றதுக்கு நல்லா ஒரு லாட் செல் பண்ணாலும் ரூ. 200 300 கூட செல் பண்ணலாம். ஓகே, ஓகே. ஏன்னா புரியுது சார். தப்பாகும்போது ரூ. 200 வந்து நீங்க எது வரைக்கும் வைக்கிறீங்க? 20% வெளில போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ரூ. 200 ம்ஹ்ஹ்ஹ்ம். வந்து நான் ரூ. 1000 வரைக்கும் வச்சேன்னா, ரூ. 10,000 வர வேண்டிய இடத்துல நீங்க என்ன ரூ. 50,000 விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா, 5 கண்டிப்பா. மடங்கு ஆக விட்டுட்டீங்கன்னா, எதிர்பார்த்ததே அவ்வளவுதான். அது 5 மடங்கு ஆக விட்டுட்டீங்க. அதுக்கு நீங்க ரூ. 1000 செல் பண்ணுங்க. ஒரே ஒரு லாட் ரூ. 1000 செல் பண்ணுங்க. 5 லாட் ரூ. ம்ஹ்ம். 200 செல் பண்றது. ஒரே ஒரு லாட் செல் பண்ணுங்க. ரூ. அது 1000 செல் 1000 எப்போ 2000 ஆகும்னா, அட்லீஸ்ட் மார்க்கெட் வந்து 1000 பாயிண்ட் மூவ் ஆகணும்.
2000 பாயிண்ட் மூவ் ஆகணும். 2000 பாயிண்ட் மூவ் ஆனா கூட 2000 என்ன பாயிண்ட் வரும், எதிர்பார்த்ததுல இருந்து 2 மடங்கு தான் போகும். 2 மடங்கு தான் போகும், பெருசா போகாது. ஸோ அதை நீங்க கான்செப்ட் பண்ணீங்க, அங்க வந்து சைசிங்க கம்மி பண்ணீங்க. ஓகே ஓகே ஓகே, வெல் சார். ஸோ ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த ஆப்ஷன்ஸ் வந்து என்னோட புரிதல்ல இவ்வளோ டீட்டெயில்டா வந்து ஸ்ட்ரைக் ப்ரைசஸ் அண்ட் பே ஆஃப் சார்ட் வந்து இவ்வளோ டீட்டெயில்டா வந்து இது வரைக்கும் நம்ம செஷன்ல வந்து யாருமே இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது இல்ல. ரொம்ப தேங்க்யூ சார். இந்த செஷன் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எஸ்பெஷலி ஆப்ஷன் செல்லர்ஸ் இங்க புதுசா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு செஷன்ல நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜிஸோட உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீக்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான செஷனோட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.